நம்ம தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்த்து பார்த்து முடிக்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் இல்லை அன்னைக்கே மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோவை பார்க்குறீங்க, சும்மா ஒரு ஏதோ பார்க்கணுங்கிற அந்த வெறும் மைண்ட் செட்டோட மட்டும் பார்க்குறீங்க. கரெக்டு தான், உங்கள் ஆர்வம் கரெக்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரியல் மார்க்கெட்டோட வந்து நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன், இப்படியெல்லாம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வீடியோ பார்க்கும்போதோ, இல்லை நீங்கள் அகெயின் ஈவினிங் வீடியோ பார்க்கும்போதோ, இல்லை அடுத்த நாளோ, நேற்று படி மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது தெரியும். எவ்வளவு கிளாரிட்டியாக நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம், சாதாரண விஷயத்தை வச்சு எவ்வளவு பிரம்மாண்டமாக அனலைஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சும்மா வீடியோவாக சப்ஜெக்டாக பார்த்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா, சும்மா ஓகே மற்ற சாப்டர் மாதிரி மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இதுவும் ஒரு சேனல் போல் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதனால் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டைம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்க்குற நபராக இருந்தால், வெறுமனே தியரியாக பார்க்குறது மட்டும் இல்லாமல், ஸோ அந்த இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணியும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கா. நான் ஒரு ஷார்ட் டேர்ம் இப்படி தான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன், ஒரு மிட் டேர்ம் இப்படி தான் மூவ் ஆகும், ஒரு லாங் டேர்ம் இப்படி தான் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லும் போது அதுபடி மூவ் ஆகுதா, கரெக்டாக அது மாதிரி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம கட்டடத்தை கட்ட முடியும். அப்போ இந்த டெக்னிக்கலுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், சரிங்களா? ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கான அதிகப்படியான ஃபவுண்டேஷனே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் எடுத்த உடனே நம்ம அப்படியே ராவாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மேலே என்னது ப்ரொஃபஷனலாக என்னென்ன மாதிரி பண்ணணுன்றது இருக்குது, அதுக்கு மேலே டெக்னிக்கலாக எப்படி டைட் பண்ணணுன்றது இருக்குது, புரியுதுங்களா? அதுக்கு மேலே ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம சைக்காலஜி கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிஸ்னஸ்ஸு. அதனால தான் சொன்னேன், இதை வச்சு முழுசாக பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக இருக்கா, ஃபவுண்டேஷன் கரெக்டாக வேலை செய்தா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஃபவுண்டேஷன் கரெக்டாக வேலை செஞ்சால் அப்போ இதை நம்பி நம்ம மொத்த பில்டிங்கையும் கட்டலாம். அப்போ இதை நம்ம வந்து தொழிலாக ஃபர்தராக கம்ப்ளீட்டாக இவங்கள்ட்ட ஒரு ட்ரைனிங்காக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? அப்போ இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. சும்மா வெறுமனே இதை வந்து ஒரு நாலேஜாக எடுக்காமல் இது எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வேலை செய்தா அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நேற்று வந்து நம்ம பிட்காயினோட ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நேற்று மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து அதிகபட்சம் இந்த இடம் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் இருந்தது நேற்று மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கையில் தான் நம்ம நேற்று மார்க்கெட்டை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே வந்துட்டுருக்கு. ஓவரால் 5 மினிட்டு 1 மினிட்டுங்கிறது ஷார்ட்டாக மாதிரி, அதுக்கப்புறம் 15 மினிட் ஒரு மிட்டாக மாதிரி, 1 ஹவருங்கிறது ட்ரேடுக்கு லாங் டேர்ம் மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. எதை நோக்கி வந்துட்டுருக்கு, இந்த 50% லைன் நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ நேற்று நம்ம 17ஆம் தேதியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன இருந்துச்சு, மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஏரியாவில் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது போய் ஃபியூல் அடித்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் படி அதிகபட்சம் இந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் படி மார்க்கெட் என்ன இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ நேற்று நம்ம பார்க்கும்போது என்ன நடந்துருச்சு, நீங்கள் எடுத்து பழைய சாப்டர்லாம் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அப்போ என்ன நடந்துருந்துச்சு, நம்ம நேற்று பார்க்கையில் இந்த இடத்துல தான் நமக்கு மார்க்கெட் மறுபடியும் போயிட்டு ஒரு தடவை போயிட்டு அதை டச் பண்ணி வந்துச்சு. கரெக்டாக இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ டச் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ என்ன சொன்னோம், நம்ம இது அதிகபட்சம் இந்த 50%க்கு தான் 1 ஹவர் லாங் டேர்மாக கீழே தான் போகணும். இப்போ ஷார்ட் டேர்மாக மேலே நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, 1 ஹவரோடது 50% லைன் கீழே இருந்துச்சு, 5 மினிட்டு 15 மினிட்டு மேலே இருந்துச்சு, பவுண்ட்ரியாக இருந்துச்சு இருக்கா, பவுண்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஓவரால் கீழே உள்ள 50%க்கு தான் வரணும். அப்போது மேலே உள்ள அந்த 5 மினிட்டு 15 மினிட்டில் அந்த பவுண்ட்ரியில் போயிட்டு
வால்யூமை சேர்த்துட்டு ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் கீழே வரும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? இதுதான் மார்க்கெட்டின் நிலவரம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொன்னேன். தயவுசெய்து நீங்கள் நேற்று உள்ள சாப்டர்லாம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு ஒரு ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க நீங்கள். புரியுதுங்களா? அப்போ எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணிச்சு பாருங்க, நேற்று மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே போக முடியாமல் அகைன் நேற்று பாருங்க, அகைன் நேற்று வந்து மேலே ட்ரை பண்ணியிருக்கு. தெரியுதா? அகைன் ட்ரை பண்ணி இதை தாண்டி பாடி விக்கு வைக்க முடியல. விக்கை தாண்டி விக்கு போச்சு. இந்த பாடியை தாண்டி பாடி கூட லைட்டாக போச்சு. ஆனால் என்ன, ஓவரால் இந்த விக்கை தாண்டி பாடி போனால் தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம சொன்னபடியே மார்க்கெட் எங்கே வந்திருக்கு பாருங்க, 50% தான் வந்திருக்கு. நேற்று இந்த இடத்துல தான் லோ இருந்துச்சு. இந்த லோவில் தான் 4 ஹவரோட லோ வந்து இந்த இடத்துல இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த லோவில் இருந்தால் நம்ம நேற்று மார்க்கெட்டை பார்த்தோம். சொன்னபடியே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த 50%க்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ இது மேலே போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும் கவனிங்க. இப்போ ஓவராலுக்கு நான் மொத்தத்தில் வரைகிறேன். இது வேண்டாம். இந்த 1 ஹவர் படி ஓவரால் இந்த செல்லர் கொண்டு வந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கே வரைகிறேன். சரி, அப்போ இது மேலே போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக? இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா? கவனிங்க. அப்போ இந்த ஒட்டு மொத்தம் பையர் கொண்டு போனதுக்கு 50% வந்து இப்போ ஃபியூல் அடிச்சுட்டு இப்போ மேலே இதை தாண்டி மேலே போகணும். இது மேலே போகிறதா இருந்தால் சரி. அப்போ கீழே போகிறதா என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக? இது கீழே வந்திருக்கு. அதிகபட்சம் போனால் இந்த 50% லைன் வரைக்கும் போகலாம். இது இங்கே போய் ஃபியூல் அடிச்சுட்டு இங்கே வரணும். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இது இங்கே போய் ஃபியூல் அடிச்சுட்டு இங்கே வரணும். இது இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஃபியூல் அடிச்சிருக்கு. இப்போ இது ஃபர்தராக போகிறதுனா என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி விக்கை தாண்டி கீழே பாடி வைக்காம, இல்லை அதிகபட்சம் 1-2 பாடி வச்சுட்டு கூட உடச்சிட்டு திரும்பவும் சொல்லையா என்ன பண்ணிடணும், இங்கே போயிடணும். அவ்வளோதான். இது போச்சு, திரும்பி வந்து ஃபியூல் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போடுது, இது மேலே போகுதா இந்த ஃபியூலை யூஸ் பண்ணி, இல்லை ஃபர்தராக இந்த ஃபியூலை யூஸ் பண்ணி கீழே அதோட சோர்ஸுக்கே போகுதா? சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சோர்ஸுக்கே வருதா அப்படிங்கிறத அடுத்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைன்னா 1-2 கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் படிக்க படிக்க அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதை மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நுணுக்கமாக கண்காணிங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், இது சார்ட்டுன்னு சொல்லி உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். 100% இது வேலை செய்யும். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு படிக்காத ஆளு கூட ஒரு டெக்னிக்கலாக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை இந்த உள்ள வீடியோவை நீங்கள் பேசிக்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் உலகத்தில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்னு சொல்லி இவ்வளவு எளிமையாக ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு சொல்லித்தர்ற சேனல் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொன்னது காரணம் அதுதான். கரெக்டாக? ஸோ அப்போ இது ஃபர்தராக மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த கீழே உள்ள இந்த பாடி விக்கை தாண்டி, இது பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது, இந்த பாடி விக்கை தாண்டி பாடி விக்கு வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே பாடி வரலாம், இந்த விக்கை தாண்டி விக்கு கூட வரலாம். ஏன்னா கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம், மேலே இருக்கிற பாடி செல்லருக்கு சொந்தம். புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம், மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி பச்சை கலராக இருந்தால் பையருக்கும், சிகப்பு கலராக இருந்தால் செல்லருக்கும் சொந்தம். ஒரு கேண்டில் அனாலிசிஸோட பேசிக்கில் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்களாம் நீங்கள் அந்த சாப்டர்லாம் எடுத்து பாருங்கள். புரியுதா? கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம், மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி பச்சை கலராக இருந்தால் பையருக்கும், சிகப்பு கலராக இருந்தால் செல்லருக்கும் சொந்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஏதாவது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அப்போ இங்கேருந்து வந்துச்சு 50% லைனை தொட்டுச்சு. தொட்டுட்டு என்ன பண்ணுச்சு பாருங்க, கவனிங்க, ஒவ்வொரு விஷயமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாடி இங்கே இருக்கு, விக்கு இந்த இடத்துல இருக்கு, கரெக்டாக 50% லைனை தொட்டுச்சு. மறுபடி போயிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் பையர் கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே கொண்டு போக முடியாமல் இப்போ என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக செல்லர் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஏற்கனவே செல்லர் எந்த பாடி விக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த பாடியை தாண்டி கொஞ்சம் பாடி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நுணுக்கமாக கவனிங்க. பாடியை தாண்டி பாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த விக்கை தாண்டி விக்கு கொண்டு போனாங்களா, இல்லை விக்கை தாண்டி பாடி கொண்டு போனாங்களா அப்படின்னா இல்லை. புரியுதா? சரி, அடுத்து என்ன பண்ணாங்க பாருங்க. இப்போ ஏற்கனவே எந்த இடம் தாண்டி விக்கு கொண்டு போனாங்க. ஆனால் விக்கு என்னவா முடிஞ்சிருக்கு, மேலே முடிஞ்சிருக்கு. அப்போ கீழே இருக்கிற விக்கு யாருக்கு சொந்தம்,
அதான் சொன்னேன், விக்கு கொண்டு போய் புண்ணியம் கிடையாது, பாடி போகணும். விக்கை தாண்டி பாடி போனா மட்டும்தான் செல்லர் மறுபடி கான்ஃபிடென்ட் ஆவாங்க. இல்லைன்னா பையரோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் செட்டில் ஆக தான் பார்க்கும். பையர் சைடு தான் திரும்ப பார்க்குமே ஒழிய, பையர் அக்ரஸிவா அந்த இடத்துல ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்களே ஒழிய, செல்லர் அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கல. அப்ப விக்கை தாண்டி விக்கு போனா அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த விக்கை தாண்டி பாடியே போய் செட்டில் ஆகி முடிஞ்சிருச்சு, அதாவது பாடியே முடியணும். அதான் என்ன அர்த்தம், இதுல பாடி வந்திருக்கும், ஆனா என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நிக்கணும். புரியுதா? நிக்கணும். நான் தான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஒரு விஷயத்துல கலந்துக்கிறவன்லாம் ஜெயிக்கிறவன் கிடையாது. அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா நின்று ஜெயிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்கிறவன். அதே மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்ப என்ன இருக்கு, விக்க தாண்டி விக்கு போச்சு, பாடி போகல. அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம், பாடியும் பச்சை கலரா இருக்கு, பையருக்கு சொந்தம். மேல உள்ள விக்கு தான் செல்லருக்கு சொந்தம். ஆனா கிட்டத்தட்ட 70% இந்த இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பையரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்கா, அப்ப அதிகபட்ச பாடி இந்த இடத்துல இருக்கு, அதிகபட்ச விக்கு இந்த இடத்துல இருக்கு. இப்ப அகெயின் பாருங்க, போயிட்டு என்ன பண்ணாங்க, திரும்ப இந்த ஏரியாக்குள்ள தான் வந்திருக்கு. இந்த ஏரியா வந்து தொட்டுச்சு. புரியுதா? பாடியை தாண்டி விக்கு கூட இப்ப வைக்க முடியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணணும். முதல்ல பாடி இருந்துச்சு, விக்கு இருந்துச்சு. பாடி தாண்டி பாடி வச்சுச்சு, ஆனா விக்க தாண்டி பாடி வைக்கல, அது ஒரு மைனஸ். பாடி தாண்டி பாடி வைக்கங்கிறது பிளஸ், செல்லரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா என்ன அதிகாரப்பூர்வமா பண்ணணும், இந்த விக்க தாண்டி பாடி வைக்கணும். ரைட்டு. அடுத்து வந்து பாருங்க, விக்க தாண்டி விக்கு தான் வச்சுச்சு, இந்த பாடியை தாண்டி பாடி கூட வைக்க முடியல. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 80% பையரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த இடம் என்ன அர்த்தம், பாடி தாண்டி பாடி வச்சுச்சு, விக்க தாண்டி பாடி வைக்கல, 50-50. இந்த இடம் என்ன அர்த்தம், விக்க தாண்டி விக்கு தான் வச்சுச்சு, பாடி தாண்டி இப்ப பாடி சிவப்பு கலர் பாடி கீழே வரல. அப்ப என்ன அர்த்தம், 70-30, 70% பையரோட கண்ட்ரோலையும் 30% தான் செல்லரோட கண்ட்ரோலையும் இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு பாருங்க, இந்த கேண்டில் படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பாடி தாண்டி பாடியும் வரல, வீக்கை தாண்டி வீக்கு வரல, 100% பையரோட கண்ட்ரோல். இன்னி இந்த பாடி வீக்குக்குள்ளதான் மார்க்கெட் வரும். இந்த லோ உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ஒரு 3 மணி நேரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேல மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் அதோட டாப்ல என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து வேணா நம்ம சொல்லலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணி 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 போனோம்னா அதோட இது என்னன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸ் கிளியரா பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ் பண்ண 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 நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இப்போ மார்க்கெட்டை வந்து இப்போ டவுன் கிரேட் பண்ணி போறோம். இப்போ ஓவரால் 1 மினிட்டோடது இது இருக்கு. சரியா? அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த 1 மினிட்ல இருந்து 15 மினிட்ஸுக்கு டவுன் கிரேட் பண்ணி போறேன். டவுன் கிரேட் பண்ண 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 என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? க்ளோஸா தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கேண்டில் அனலைஸ் பண்ணா ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி டவுன் கிரேட் பண்ணி போக போக க்ளோஸா தெரிஞ்சுக்கலாம். அதாவது கேண்டில் அனாலிசிஸ்ங்கிறது, ஒரு கேண்டில் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுல 2 விதமான அனாலிசிஸ் இருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் மார்க் கேண்டில் அனாலிசிஸ் இருக்கு, கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் இருக்கு. ப்ரீவியஸோட கரண்ட் கேண்டில கம்பேர் பண்ணணும். சாரி, 50%க்கு மேல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ்னா என்ன, அதோட பாடி வீக்கை அனலைஸ் பண்றது தான் கரண்ட் கேண்டில். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பவுண்டரி அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ். இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் வந்து பழைய சாப்டர்ல கிளியரா பார்த்துருக்கோம். ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் 4-5 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பவுண்டரி எப்படி அனலைஸ் பண்றது கூட 7-8 வீடியோ இருக்கு. ஒரு கேண்டில் அனாலிசிஸ் 6-7 வீடியோ இருக்கு. இப்படி ஒவ்வொரு வீடியோவா இது வரைக்கும் இந்த வீடியோ சேர்த்தோம்னா 64வது வீடியோ. நேத்தான் நான் பார்த்தேன், 63 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். 63, ஓகே வாட் எவர் இட் இஸ், 63 வீடியோ நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் தான் ஆச்சு. 2400 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. புரியுதா? 63 வீடியோ இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. பெரிய எந்த சேனலுக்கும் 3 மாசத்துக்குள்ள எல்லாம் அவங்க முதல்ல 63 வீடியோ போடவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, 63 வீடியோவுக்கும் டைட்டில் ஒண்ணுதான், தம்ப்லைன் ஒண்ணுதான், ஆனாலும் மக்கள் வந்து பாக்குறாங்க. விஷயம் என்ன, இதுக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சவங்க இந்த சேனலை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதான் நான் தான் ஓப்பனா சொன்னேன் இல்லையா, உலகத்துல இந்த சேனல்ல இருக்கிற விஷயம் டெக்னிக்கல் எளிமையா உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணி தர்றேன். டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க, என்னென்னத்தையோ சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, 15 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வேலை செய்யாதும்பாங்க, இதுக்கு வேலை செய்யும்பாங்க, அந்த சாட்டுக்கு அப்படி பார்க்கணும்பாங்க, இந்த சாட்டுக்கு இதோட இதை மட்டும் சேர்த்துக்கங்கம்பாங்க. நம்ம எதையும் சேர்க்கல.
ஒரே விஷயம்தான். ஒன்றாவது வீடியோவில் என்ன பார்த்தோமோ, ஒன்றாவது வீடியோ வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது வீடியோலேருந்து நமக்கு டெக்னிக்கல் ஆரம்பிக்குது. ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்த்தோமோ 63 வீடியோலையும் இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது 63 வீடியோவில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த 63 வீடியோலையும் சொன்ன டெக்னிக்கல் நாலேஜ் 100% இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு இடத்துல கூட ஃபெயிலியர் ஆனதில்லை. அப்போ பாருங்கள் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதனால தான் சொன்னேன், வெறுமனே இதை எடுத்து சும்மா ஒரு ஒரு விஷயமா பார்க்காதீங்க. இதை வந்து ஒரு விதையா பாருங்க. எடுத்து அதை பாருங்க. பார்த்து அதை வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குதான்னு பாருங்க. இது உண்மையிலே நேற்று கூட ஒரு சார் ஸ்ரீலங்காலேருந்து பேசியிருந்தார். புரியுதா? ஸ்ரீலங்காலேருந்து பேசும்போது சொன்னார், உங்களோட எல்லா வீடியோவும் பார்த்தேன். இப்போ நான் லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை எடுத்து நான் பண்ணியும் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் அது கிளியராக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸை பற்றி விசாரித்தார். புரியுதா? ஸ்ரீலங்காலேருந்து பேசினாங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இருந்து இந்த சேனலை பார்க்குறாங்க. உலகம் ஃபுல்லாக. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணாத கண்டம் விட்டு கண்டம் தாண்டிலாம் அந்த நாட்டிலேருந்துலாம் நமக்கு கால் வருது, மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். புரியுதா? அதனால தான் சொன்னேன், சிலர் வந்து பார்ப்பாங்க, 1 மணி நேரம் இருக்கா, 1 மணி நேரம் வேண்டாம் பார்ப்பான், அந்த மாதிரி போயிடுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், பார்க்காம போகிறவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துட்டும் இதை ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பார்த்துட்டு ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. பார்த்துட்டும் இதோட பொட்டன்ஷியல் புரியாமல் இருக்காதீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோ எடுத்து நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் ட்ரேட் பண்ணிடாதீங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புரியுதுங்களா? சரி. ரொம்ப ரொம்ப சும்மா ஒரு அப்படியே என்னத்தையோ பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதை எடுத்து ஓ சூப்பராக நல்லா தானே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ட்ரேடுக்கும் போயிடாதீங்க. அதானே சொன்னேன், இதுக்கு மேலே டெக்னிக்கலாக டைட் பண்ணணும். இது ராவா டெக்னிக்கல். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் மல்டி ஃப்ளேவரில் பண்ணணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவ்வளவும் சேர்ந்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவ்வளோ ஓப்பனாக சொல்லி கொடுத்தாலும் ஏன் அதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா அதான் உண்மை. அதானே சொல்லலை, நான் இந்த சேனலில் சொல்கிற எல்லா விஷயமும் 100% உண்மை. நீங்கள் அதை சீரியஸாக எடுத்தால் பொழைக்கலாம், அஜாக்கிரதையாக எடுத்தீங்கன்னா கஷ்டம். அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வந்து டவுன் கிரேட் பண்ணுறோம். அப்போ டவுன் கிரேட் பண்ணும்போது 15 மினிட்ஸோட ஹை எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதிகபட்சம் இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் கனெக்ட் பண்ணுறோம். புரியுதா? இப்போ கனெக்ட் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டு பார்த்தீங்க, கவனிங்க. இப்போ ஓப்பனாக கனெக்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ல இந்த இடத்துல இருக்குது, சாரி 1 ஹவரில் இந்த இடத்துல இருக்குது 50% லைனு. 15 மினிட்ல இந்த இடத்துல இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து இப்போ இது ஃபர்தராக இன்னும் உடச்சி போகிறதுனா, இப்போ டைரெக்டாக ஏற்கனவே போய் நேற்று போட்டு வந்துச்சுல 5 மினிட்லையும் 15 மினிட்லையும் ஃபியூலு, அந்த ஃபியூலு உண்மையிலே ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா இதை தாண்டி இந்த அதிகபட்சம் போன பாடி விற்க தாண்டி வெளியில் பாடி வச்சா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இது இங்கே போய் ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் இங்கே மேலே கீழே இன்னும் அக்ரெசிவாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து வந்துச்சு, போச்சு, ஃபியூல் போட்டுச்சு, மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துச்சு, போய் ஃபியூலை போட்டு அக்ரெசிவாக பாருங்கள், இங்கேருந்து போய் ஃபியூலை போட்டு இந்த லோவை உடைச்சிது, இந்த தலையை உடைச்சி தலை வச்சுச்சு, மறுபடியும் போச்சு. புரியுதுங்களா? இங்கே போயிட்டு ஃபியூலை போட்டு ஃபியூலை உடச்சி வந்துச்சு, மறுபடியும் போச்சு, ஃபியூலை போட்டு இங்கே போக முடியலை, இப்போ மேலே போயிட்டுருக்கு. அதாவது என்ன அர்த்தம், ஒரு அம்புலேருந்து புறப்படுற வில்லு மாதிரி, அம்பை எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் வில்லு போகுன்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு என்னது, வால்யூம் தான் என்னது ஃபியூல் மாதிரி. மார்க்கெட்டுங்கிற இன்ஜினுங்கிற ப்ரைஸுக்கு வால்யூம் தான் ஃபியூல் மாதிரி. இன்ஜினுங்கிற காருக்கு என்னது ஃபியூல், அது வால்யூம். அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க 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 என்னாகும், செல் வால்யூம் ஒரு கட்டத்துக்கு மேலே செட்டில் ஆச்சுன்னா அப்போ மறுபடியும் என்னாகும், மார்க்கெட் ஓவர் வேல்யூக்கு போய் தான் செல் எடுக்க முடியும். அப்போ என்னாகும், கொஞ்சம் மறுபடியும் போய் மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் போய் கீழே வரும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வர்றத டெப்த்துன்னு சொல்கிறோம், மேலே வர்றத ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு டெப்த் இருந்தால் அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெப்த்துன்னு ஒன்று இருந்தால் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கிரியேட்டே ஆகும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால தான் மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் அதோட நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும், நார்மல் அதோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால தான் சொன்னேன், மார்க்கெட்டை யாராலும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இதை கூட நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் தெரியும், இங்கேருந்து போயிருக்கு,
ஃபியூல் போட்டு திரும்ப இதை உடச்சி கீழே வந்திருக்கு, அகைன் போயிருக்கு, ஃபியூல் போட்டு உடைச்சா இன்னும் தூரம் வந்திருக்கு, மறுபடியும் போயிருக்கு, இப்போ ஃபியூல் போட்டு இந்த லோவை உடச்சி இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த இடங்கிறது 50%ஓட 50% லைன்லாம் இல்லை, கரெக்டாக அது 1 ஹவரோட 50% லைன் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுது, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணுது. அப்போ இது அதிகபட்சம் எங்கே போகணும், 15 மினிட்ஸோட 50% லைன் மேலே இருக்கிறதுனால இது அதிகபட்சம் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அப்போ என்ன பண்ணக்கூடாது, அப்போ இதை டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். கரெக்டா, இது மேலே போகிறதுக்கு அதாவது என்ன அர்த்தம், இது கீழே வர்றதுக்கு இன்னும் மேலே மேலே போய் போட்டு ஃபியூல் போடுற மாதிரி, அப்போ இது இன்னும் மேலே போகிறதுக்கு இன்னும் கீழே கீழே வந்து ஃபியூல் போட்டுட்டு போகணும்ல. கரெக்டா, அதாவது நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்படி இருக்கு, கீழே வந்துட்டு இருக்கு, இவ்வளோ தூரம் போயிட்டு போக முடியாமல், அதாவது 25, 50, 75, 100 போக முடியாமல் ஃபெயில்டு பேட்டர்னாக வரணும்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே கொண்டு வந்த செல்லர் பின்னாடி போய் ஃபியூலை போட்டு இன்னும் அதிகப்படியான தூரத்துக்கு வர்ற மாதிரி, மறுபடி பின்னாடி போய் ஃபியூலை போட்டு இன்னும் அதிக தூரத்துக்கு வர்ற மாதிரி. அப்போ இங்கேருந்து மேலே போனோம்னாலும் அதானே நடக்கணும், இவ்வளோ தூரம் போச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், வந்து ஃபியூல் போட்டுட்டு இன்னும் அதிக தூரத்துக்கு போகணும். அது மாதிரி மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஃபியூல் போட்டு இன்னும் அதிக தூரத்துக்கு போகணும். இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடச்சி உடச்சி போகணும், புரியுதுங்களா. அது மாதிரி கீழே இந்த வி பேட்டர்னோட இந்த தலை மேலே மேலே போகணும், புரியுதா. ஹையர் ஹையாக போகணும், லோவர் ஹையாக போகணும், ஹையர் லோவாக போகும், ஹையர் ஹை ஹையர் லோ, புரியுதுங்களா. ரெண்டுமே ஜாஸ்தியாக போகணும், அப்போ தானே அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் சும்மா பேசிக்காகவே எல்லா சேனல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கான்செப்ட் என்ன, மேலே போனாலும் அதான் ஸ்ட்ரக்சரு, கீழே வந்தாலும் அதான் ஸ்ட்ரக்சரு. அப்போ மேலே உள்ள ஒரு டெப்த்து கிரியேட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகணும். அது மாதிரி கீழே ஒரு டெப்த்துங்கிறது என்ன, இப்படி மார்க்கெட் மேலே இருந்து வருதில்ல, ஃபஸ்ட்டு டைம் செல்லர் கொண்டு வர்றாங்களா, இது டெப்த்து, இது ஸ்ட்ரக்சர், பையர் கொண்டு போகிறது ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் கவனிங்க. அடுத்து ரெண்டாவது டைம் இதை தாண்டி ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்தாங்களா அதை தாண்டி கொண்டு வர்றது டெப்த்து, ஏற்கனவே கொண்டு வந்த தூரத்தை விட ஜாஸ்தி கொண்டு வந்திருக்காங்க, இது டெப்த்து. ரெண்டாவது பையர் கொண்டு போகிறது ஸ்ட்ரக்சர். அப்போ அது ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், ஏற்கனவே கொண்டு போன ஆரம்பம் முடிவுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்களா, இல்லை அதுக்குள்ளே கொண்டு போக முடியலையா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை பற்றிலாம் நான் கிட்டத்தட்ட 7, 8, 10 வீடியோ வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 10 வீடியோ குறையாமல் நான் சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதே சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், திரும்ப திரும்ப சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு ஆட் ஆன்ஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கீவேர்ட்ஸை நோட் பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சமரியாக எழுதி வைங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு, புரியுதா. அப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ இதை தாண்டி ஏற்கனவே கொண்டு போன பையர் தூரத்தை தாண்டி கொண்டு போயிருக்காங்களா, இல்லை அந்த பவுண்டரிக்குள்ளே மட்டும் கொண்டு போயிருக்காங்களா, அடுத்து என்ன நடக்கும், மறுபடி கீழே வரும். அப்போ இதை தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, ஃபஸ்ட்டு டைம் செல்லர் கொண்டு வந்து, ரெண்டாவது டைம், மூணாவது டைம், அடுத்து மறுபடியும் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும், நாலாவது டைம் எப்போ இதை தாண்டி கொண்டு வர முடியாது, கரெக்டாக இதை தாண்டி கொண்டு வர மாட்டாங்க. அப்போ தான் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி என்ன ஆகும், இங்கே வந்து ஃபியூல் போட்டு என்ன பண்ணுவோம், மறுபடி இந்த ஹை, புரியுதுங்களா. இப்போ இது என்ன ஆகும், இது ஸ்ட்ரக்சர் ஆகும், இது டெப்த் ஆகும், ஸ்ட்ரக்சர் அதிகமாயிட்டே போகும், புரியுதா நான் சொல்கிறது. அதாவது டெப்த்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட்டு செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம், ஸ்ட்ரக்சர் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட்டு பையரோட கண்ட்ரோலில் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே வந்து ஃபியூல் அடித்து இங்கே போகும், புரியுதுங்களா. இப்போ ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, மறுபடியும் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இந்த டெப்த்தை கிரியேட் பண்ணி மறுபடியும் இங்கே போகும். அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும், ஏற்கனவே இருந்த செல்லர் கொண்டு வந்த ஏரியாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை கொண்டு வர முடியாமல் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ஏரியாக்குள்ளே கொண்டு வந்து போவாங்க, இது ஃபஸ்ட்டு பையர் கொண்டு போனோம், இது தூரத்துக்குள்ளே செல்லர் வருவாங்க, மறுபடியும் ரெண்டாவது பையர் கொண்டு போனது இதுக்குள்ளே செல்லர் வருவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க வேகமாக கவனிங்க, இது 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 புரிஞ்சாலே உங்களுக்கு மொத்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட புரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க வேகமாக அடுத்து இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, ரெண்டாவது தடவை பையர் கொண்டு போனதோ இல்லை மூணாவது தடவை கொண்டு போனதோ அது டைமுன்னு நீங்கள் என்ன வேணால் விஷயமா பண்ணுங்கள், இதுக்குள்ளே கொண்டு வராமல் இப்போ மார்க்கெட் மேலே போகும், புரியுதா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பையர் கொண்டு போன தூரத்துக்குள்ளே சென்டர் கொண்டு வந்தாங்க இந்த ஹை, அடுத்து ரெண்டாவது இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்களே இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க, மூணாவது இந்த ஹை இந்த லோக்குள்ளே கொண்டு வராமல் மேலே போகும், அப்போ தான் அக்ரெசிவாக போகும். அப்போ அக்ரெசிவாக போச்சுன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், தொடர்ந்து இது வரைக்கும் வந்த பச்சை கலர் கேண்டிலை விட பெரிய கேண்டில் வைப்பாங்க ஒன்று, ரெண்டாவது தொடர்ந்து 3 பச்சை கலர் கேண்டில், 3க்கு மேற்பட்ட பச்சை கலர் கேண்டில் வந்து விடாமல் போகும், டக்கு டக்கு டக்குன்னு தலையை உடைச்சு போகும்,
புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அது எப்படி செட்டில் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல விக்கு மட்டும் பெருசா போகும். விக்குக்குள்ள பாடி போகும். ஆனா விக்க தாண்டி பாடி போகாது. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது கூட சொன்னேன். விக்க தாண்டி பாடி போகாது. ஒன்லி விக்கு மட்டுமே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விக்க தாண்டி பாடி கீழே வந்துடும். அப்ப கீழே வந்துச்சுன்னா மறுபடி பாடி விக்க தாண்டி போகாது. மார்க்கெட் செட்டில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? இப்படி போற ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும், டெப்த் ஈக்குவலா இருக்கும். ஸ்ட்ரக்சர் அதிகம், டெப்த்துக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள டெப்த் வரும். மறுபடியும் என்ன நடக்கும்? இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள டெப்த் வராம வேகமா போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். இதெல்லாம் நான் தெளிவா கிட்டத்தட்ட 10 வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அப்ப என்ன இப்ப எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வந்தேன்? இப்ப மேல போற இந்த மார்க்கெட்டு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து ஒரு டெப்த் அதிகமாயிட்டே இருக்கணும்னா ஸ்ட்ரக்சர் அதிகமாயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் அதிகமாயிட்டே இருக்கணும். அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணணும்? டெப்த்தும் அதிகமாகணும். அதாவது என்ன அர்த்தம்? காரு 100 கிலோமீட்டருக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த பெட்ரோல் வேணும். அதே காரை வச்சுக்கிட்டு 500 கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கு தகுந்த பெட்ரோல் வேணும். அவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க உட்காந்துட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். புரியுதுங்களா? 10 ரூபா 10 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா 10 ரூபா டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு வேணும். நான் 1000 கிலோமீட்டர் ஒரு டிராவல் பண்ணலான்னு இருக்கேன்னா 1000 கிலோமீட்டருக்கு டிக்கெட் எடுக்க காசு வேணும். இல்லைன்னா இறக்கி விட்டுருவான். இல்லைன்னா பண்ண முடியாது. அவ்வளவுதான விஷயம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் ஒரு அளவுக்கு மேல அதோட வால்யூம் இல்லாம பிரைஸ் நகலாது. அதான் அர்த்தம். நான் தான் சொன்னேன். காருங்கிறது எது? பிரைஸ். வால்யூம்ங்கிறது ஃபியூலு. புரியுதுங்களா? பிரைஸுங்கிறது கார் மாதிரி, வால்யூம்ங்கிறது பெட்ரோல் மாதிரி. கார் இல்லைன்னா பெட்ரோல் இல்லைன்னா காரு நகலாது. அதான் அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போதும். புரியுதுங்களா? சரி. அப்ப என்ன நடந்திருக்கு? அப்ப இதை தாண்டி இது மேலதான் போகணும்னா இப்ப என்ன பண்ணும்? இதை இன்னும் டவுன்கிரேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது என்ன அர்த்தம் கவனிங்க. 1 ஹவர் இங்க இருக்கு. அப்போ 1 ஹவரோட ஃபியூல் இப்ப இங்க வந்து போட்டு இந்த தலையை உடைச்சு இன்னும் புதுசா தலை வைக்க போதா, இல்ல இந்த லோ உடைச்சு புதுசா லோ வைக்க போதா? இப்ப மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் அதிகமாக போதா, டெப்த் அதிகமாக போதா? இதான் போட்டி. அப்ப இந்த தலைய இவன் தொடுறானா, இல்ல மேல இருக்கிற இந்த தலைய பையர் தொடுறானா, கீழே உள்ள இந்த தலையை தொட்டு கீழே புதுசா தலை வைக்க செல்லர் தொட போறானா? நான் சொன்னேன் இல்லையா? பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஃபைட் தான் இது. இந்த விஷயத்தையே இதை ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லியே நான் 3 வீடியோ பழைய இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் போய் பாருங்க. கேம் மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த 3 வீடியோ நீங்க எக்ஸ்பிளைன் அதை போய் பாருங்க. பார்க்காதவங்களாம் பாருங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? இப்போ இதுதான் இந்த கேம் தான். பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு வார் தான், ஒரு கேம் தான். என்ன சொன்னேன்? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதை என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இன்னும் டவுன்கிரேட் பண்ணி போறோம். கரெக்டா? இப்போ இதுக்கு டவுன்கிரேட் பண்ணி போகும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா 1 ஹவர் வந்து கீழே இருக்கு 50%, 15 மினிட்ஸ் வந்து மேலே இருக்கு. சரி, அடுத்து என்ன பண்றோம்? இப்போ அதிகபட்சம் ஹையை மார்க் பண்றோம். ஹையையும் லோவையும் மார்க் பண்றோம். அப்போ அதிகபட்சம் ஹையை லோ எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்ன கவனிங்க. 1 ஹவர் வந்து இங்க இருக்கு. நேத்து மாதிரியே 15 மினிட்ஸும் 5 மினிட்ஸும் மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணும் மார்க்கெட்டு? இது இன்னும் ஸ்ட்ராங்கா கீழே போறதா இருந்தா, இல்ல அதிகபட்சம் இது மேல போறதா இருந்தா, இந்த இடத்த தாண்டி மேல போனா தான் மேல போகும். இந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அதிகபட்சம் இதை உடைச்சு கீழே போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? சரி. அப்ப ஏன் இப்ப அப்போ ஓவரால் என்ன முடிவுக்கு வரலாம்? ஓவரால் என்ன முடிவுக்கு வரலான்னா இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம். அதாவது 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், 1, 5, 15, 1 ஹவர், இது மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு பவுண்டரி அனாலிசிஸ் இதுக்கு பேரு. மொத்தத்தையும் பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதை விட சுருக்கி என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா டவுன்கிரேட் பண்ணி எங்க போறோம்? 1 மினிட்டுக்கு போறோம். அப்போ 1 மினிட் எங்க இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஐகன்லோ இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம ஓவரால் ஒரு ஒரு 15 மினிட் அளவில் போயிட்டு ஓவரால் எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு மொத்தமாக பார்க்கலாம். கவனிங்க. சரியா? இப்போ மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு? 1 ஹவரோடது இங்கே இருக்கு. கரெக்டா? 15 மினிட், 5 மினிட் இங்க இருக்கு. இப்போ பாருங்க, 1 மினிட்டும் இங்க இருக்கு. 1 மினிட், 15 மினிட், 5 மினிட், 1, 5, 15 இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கு. 1 ஹவருக்கு மேல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் சுருங்குதுன்னு அர்த்தம். புரியுதா? மார்க்கெட் சுருங்கிட்டு இருக்கு. புரியுதா? மார்க்கெட் வந்து சுருங்குது. கவனிங்க. இப்ப மார்க்கெட் வந்து அப்ப என்ன பண்ணணும்? கவனிங்க. முதல்ல இப்ப இந்த 1 மினிட் தான் இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிறது. ரொம்ப பக்கத்துல இருக்கிறது என்னது? 1 மினிட். அப்ப இதை தாண்டி மேல போனாதான் இங்க போக முடியும். இதை தாண்டி கீழே வந்திருக்கு. இதை தாண்டி கீழே இருக்கு. அப்ப மார்க்கெட் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்போ இது மேலே போய் ஃபியூல் போட்டால் பக்கத்தில் எங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இங்கே வரும். அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக போனால் என்ன பண்ணும், இவ்வளோ தூரம் போயிட்டு இது இங்கே வரணும். இப்போ மார்க்கெட் ஆனால் ஓவரால் எங்கே போயிட்டுருக்கு, மேலே நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது, கீழே வந்து இந்த பாடி விக்குக்குள்ளே பாடி வரலாம், இந்த விக்கை தாண்டி விக்கு கூட வரலாம். இந்த பாடியை தாண்டி பாடி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இது அக்ரெசிவாக கீழே தான் போகும். புரியுதா, அக்ரெசிவாக கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இதை பிளைண்டாக நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன அர்த்தம், 1 மினிட் படி என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் அதோட 50% லைன் இங்கே இருக்குது, குறைஞ்சபட்சம் இந்த 50% லைனை தாண்டி மார்க்கெட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இங்கே போக முடியும். அப்போ 1 மினிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு மேப் மாதிரி. ஓ, இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற என்னது ரோட் மேப்பை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 மினிட் மாதிரி தான். சரியா, ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் 1 ஹவருக்கே போயிடலாம். 1 ஹவருக்கு போயிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவரால் பார்க்கலாம். ஓவரால் 1 ஹவரில் வச்சு ரீட் பண்ணோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஏற்கனவே இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, இப்போ செல்லர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போது மறுபடி 50% 5 மினிட்டு எல்லாத்தோட என்ன இருக்குது, 50% லைன் இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இப்போ 1 மினிட் அளவுலே மார்க்கெட் வந்து கீழே உடச்சி நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த 1 மினிட்டை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில், அவுட் சைடு 50%ங்கிற விட இந்த மொத்த பவுண்ட்ரி 1 மினிட்டுங்கிறது சின்னதானே, இதையும் உடச்சி வெளியில் வச்சா மட்டும்தான் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை பாடி வச்சிருக்கு, விக்கு இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே பாடி விக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா, பாடி விக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், 5 மினிட்டுக்கு கீழே தான் இருக்குது, 15 மினிட்டுக்கு கீழே தான் இருக்குது, 1 மினிட்டுக்கு கீழே தான் இருக்குது. புரியுதுங்களா, அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து ஒரு சாதாரண சின்ன மைக்ரோ ஃப்ரேமை கூட இப்போ பிரேக் பண்ணி வெளியில் நிற்க முடியல. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடி இந்த இடத்த மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக சேம் இதே பவுண்ட்ரியிலே வந்து ஃபியூல் அடிச்சுட்டு அக்ரெசிவாக போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதை உடச்சி அடுத்த பவுண்ட்ரிக்கு போயிடும். அப்போ இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் எடுத்து, ஒரு 1 மினிட் எல்லாம் எடுத்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப நுணுக்கமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக, அப்போ மார்க்கெட் இப்போ மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இதோட ஒட்டுமொத்தம் நான் 50% வரைகிறேன். அதிகபட்சம் வந்தால் எதுக்கு வரலாம், இந்த 50%க்கு வரலாம். தெரியுதா, இப்போ கவனிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் தெரிஞ்சா, ஓவராலுக்கு வரைஞ்சதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணோம், முன்னாடி நான் ஓவரால் ட்ரெண்டுக்கு மட்டும் வரைஞ்சேன், இப்போ பேட்டர்னுக்கும் வரைகிறேன். அதாவது ட்ரெண்டுக்கு மட்டும் வரைஞ்சேன்னா என்ன அர்த்தம், கவனிங்க நான் சொல்கிறது புரியும். இந்த இந்த இதுக்கு தான் வரைஞ்சேன் 5 மினிட்ல, அது இங்கே நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேட்டர்னுக்கும் வரைகிறேன். இங்கேருந்து இங்கே வரைஞ்சேன் இல்லையா, இப்போ இதுக்கு வரைகிறேன். அப்போ என்ன தெரியுது, நமக்கு கூடுதலாக ஒரு அடிஷ்னலாக ஒரு பவுண்ட்ரி கிடைக்குது. அதுதான் இது. புரியுதா, இப்போ அடிஷ்னலாக வரைஞ்சது இது. அப்போ என்ன பண்ணணும், அதோட 50% லைன் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் 1 ஹவர் கூட தேவையில்லை, 1 மினிட் இங்கே இருக்குது. அப்போ இதோட இது இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த லைனை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராங்காக வச்சா மட்டும்தான் இதை தாண்ட முடியும், இந்த பேஸை தாண்ட முடியும். அப்போ இந்த பேஸை தாண்டினா தான் மேலே போய் போகும். அப்போ இது இன்னும் கீழே தான் வருதுன்னா என்ன பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, இது போய் இங்கே ஃபியூல் அடிச்சுட்டு வந்தால் கூட இந்த லோ உடச்சி அக்ரெசிவாக இங்கே தான் வரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒட்டு மொத்தமாக இது கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் இது 50% லைனில் இருக்குது. இதை தாண்டி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து முக்கியமான முடிவு எடுக்கணும். அதான் விஷயம். அப்போ இந்த இடத்த இன்னும் சுருக்குங்க, கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள். பாடி விக்கு இங்கே இருக்குது, மறுபடியும் இந்த ஏரியாக்குள்ளே பாடி வரலாம். இந்த விக்கை தாண்டி விக்கு வந்துச்சுன்னா 100% யோசிக்கவே தேவையில்லை, 100% இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இது மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் அனாலிசிஸே பண்ணுவோம். அப்போ ப்ரீவியஸாக பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. இந்த பாடியை தாண்டி அதிகபட்சம் ஏற்கனவே சிகப்பு கலர் பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பாடியை தாண்டி இப்போ பாடி வச்சிட்ருக்கு, பச்சை கலர் பாடி. இது வச்சிருச்சுன்னா சூப்பர், சந்தோஷம். ஒரு நிமிஷம். அதே மாதிரி இப்போ பையரும் செல்லருக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு, எப்போதான் நம்பலாம் இது மேலே போகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அதிகபட்ச லோ இருக்குல்ல, இந்த லோவை நோக்கி இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் இழுத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இங்கே அடிக்குது. இதிலிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த லோவை நோக்கி இப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது. அஃபீஷியலாக கவனிங்க, அஃபீஷியலாக இந்த லைனை தாண்டினா மட்டும்தான். அப்போ என்ன அர்த்தம், அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அஃபீஷியலாக இந்த 1 மினிட்டோட
லைனை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லைன்னா கட்டாயம் கீழே தான் வரும். அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு? இங்கே போயிட்டு இங்கே ஃபியூல் அடிச்சுட்டு திரும்புதான்னு பார்க்கணும். ஃபியூல் அடிச்சுட்டு திரும்பாமல் இப்படி போச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து 5 மினிட்டு 15 மினிட்டுக்கு இன்றைக்கி போயிடும். அதனால தான் சொன்னேன் 1 மினிட்டு அந்த 50% லைனில் ஒரு கண் வைங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். 1 மினிட் ஒரு 50% லைனில் கண் வைங்க. 1 மினிட்டோட 50%ல ஏன் கண் வைக்க சொல்கிறேன்? ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே 1 ஹவர் வந்துட்டு கீழே போக முடியாமல் மேலே போகுது. அப்போ 1 ஹவருங்கிறது ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்ட்ராங்கு. புரியுதுங்களா? 1 ஹவருங்கிறது லாங் டேர்ம். அப்போ 1 ஹவரை உடைக்க முடியலன்னா மார்க்கெட் என்ன ஆகுது? இன்னும் ஃபர்தராக செல்லர் கொண்டு போக முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ 1 ஹவருக்கு மேலே இருக்கிறது எது? சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி. அப்போ என்ன அர்த்தம்? அது ஃபியூல் போடுற இடம் அது 1 மினிட்டாக இருக்குது இப்போது. அப்போ 1 மினிட்ல போயிட்டு மார்க்கெட் உடச்சி மேலே போயிடுச்சுன்னா சடன்னு மேலே எங்கே போயிடும்? 5 மினிட் 15 மினிட் ஃபியூலிங் பாயிண்ட்டுக்கே போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், 1 ஹவருங்கிறதுனால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி. நேற்று நான் என்ன சொன்னேன்? 1 ஹவர் கீழே இருக்குது. அப்போ 1 ஹவருக்கு கண்டிப்பாக போகும். லாங் டேர்மாக 1 ஹவர் இருக்குது அப்படி நான் சொன்னேன். இருக்கு ஞாபகம் இருக்கா? எடுத்து பாருங்கள் இந்த சாப்டரை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன். 1 ஹவர் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தடுத்துட்டு நிற்கிது மார்க்கெட்டை. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குது? 1 ஹவரை உடைச்சாதான் இன்னைக்கு கீழே ஃபர்தராக போக முடியும். அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணணும்? மேலே தான் சுற்றிட்டு கிடக்கணும். புரியுதுங்களா? அப்போ மேலே தான் சுற்றணும்னா என்ன இருக்குது? இப்போ முதல்ல மேலே 1 மினிட் இருக்குது, 5 மினிட் இருக்குது, 15 மினிட் இருக்குது. 5 மினிட்டும் 15 மினிட்டும் தூரமாக இருக்குது, 1 மினிட் பக்கத்தில் இருக்குது. அப்போ 1 மினிட்டோட அந்த 50% லைனை தாண்டி மார்க்கெட்டு மேலே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் படியும் அது இடிக்கிற இடம் 1 மினிட்ல அந்த இடமா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அதை உடச்சி மார்க்கெட் மெயின்டைன் ஆனால் சஸ்டெயின் பண்ணணும். ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 மினிட்டை சீரியஸாக வாட்ச் பண்ணணும். ரொம்ப மைக்ரோ ஷார்ட் டேர்மில் சீரியஸாக வாட்ச் பண்ணால் அடுத்தடுத்து மார்க்கெட் நகர்வுகள் புரிஞ்சிடும். ஆனால் ஓவரால் ரிசல்ட் ஒரே வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் நான்? என்ன கேட்டால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகிற வாய்ப்பு இருக்குது, 15 மினிட் 5 மினிட் போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக? அவ்வளோதான் விஷயம். அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் என்ன அர்த்தம்? ஒரு இன்ட்ராடே லெவலில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிட்காயின்ங்கிறது 24 மணி நேரம் மார்க்கெட்டு. நான் சொல்கிற ரிசல்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 8 மணி நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் 8 மணி நேரம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மினிட் 15 மினிட்டோட பவுண்டரியை தொடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. சரி, அப்போ இதை முழுசாக நம்பலாமா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்? உட்காந்து கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி உறுதிப்படுத்திக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல இதோட பாடி வீக் இடிக்கிற இடம் இந்த இடம், இதை தாண்டி அதெல்லாம் நீங்கள் வந்து இது கூட தேவையில்லை, நம்ம பச்சையாக சொன்னால். இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு? இந்த 1 மினிட்டோட 50% லைனை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இப்போ நம்ம 1 ஹவருக்கு போயிட்டு ஓவரால் பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். 1 ஹவர் ஓவரால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே வந்துட்டு வர முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன ஆகும்? இங்கே போய் இது ஃபியூல் போடுமா இல்லை போடாதா அப்படிங்கிறது இந்த 1 ஹவர் 1 மினிட்டை பார்க்கும்போது கீழே தான் நிற்கிது. அப்போ இது மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த 1 மினிட்டை தாண்டி, அதான் நான் சொன்னேன், 1 மினிட்டை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அதிகபட்சம் வரும். சரி, அப்போ இது இன்னும் கீழே தான் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். கவனிங்க, இந்த 50% லைனை தாண்டி இப்போ மார்க்கெட் நிற்கிது. இந்த ஓவராலுக்கு இந்த ஹை அண்ட் லோவுக்கு 50% எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் இப்போ மேலே தான் நிற்கிது. இதை உடச்சி கீழே வைக்கிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த கரண்ட் கேண்டில் முடியறதுக்கே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் இந்த பாடி விற்க தாண்டி பாடி வச்சதுன்னா என்ன ஆகும்? பாடி கண்டிப்பாக வைக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி விக்குக்குள்ளே இந்த, ஏன்னா இங்கே தான் அதிகபட்ச பாடி இருக்குது. விக்குக்கும் பாடிக்கும் நிறைய தூரம் இருக்கா? அப்போ என்ன பண்ணும்? இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி வச்சு என்ன ஆகும்? இந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியாமல் ஸ்ட்ராங்காக மேலே போகும். அவ்வளோதான் விஷயம். அக்குமுலேட் பண்ணி வால்யூமை இன்னும் சேர்த்துக்கிட்டு மேலே போகும். ஏது 1 ஹவர் இல்லையா? 1 ஹவருங்கிறப்ப இது பத்தாது ஃபோர்ஸாக மேலே போகிறதுக்கு. அதான் நான் சொன்னேன், 5 மினிட்டுங்கிறது ஒரு 5 அடி பள்ளத்தில் இறங்கின கார் மாதிரி. 5 பேர் சேர்ந்தா தள்ளிடலாம், மேலே தள்ளிடலாம். 15 மினிட்டுங்கிறது ஒரு 15 படி பள்ளத்துக்கு இறங்கின கார் மாதிரி. இப்படி வச்சுக்கோங்க. 1 ஹவருங்கிறது 60 செகண்டு, 60 நிமிஷம், சாரி 60 நிமிஷம், 60 அடி பள்ளத்தில் இறங்கின கார் மாதிரி. அப்போ 60 பேர் சேர்ந்தா தான் அது மேலே கொண்டு போக முடியும். அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து இந்த ஃபோர்ஸ் பத்தாது 1 ஹவர் இன்னும் மேலே போகிறதுக்கு. அப்போ இன்னும் அதோட பவுண்ட்ரிக்குள்ளே பாடி வீக்குக்குள்ளே மல்டிபிள் டைம்ஸ் வந்து 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 தான் ஸ்ட்ராங்காக மேலே போக முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
அதனால தான் சொன்னேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். இடத்துக்கு பவுண்டரிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு போடணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது என்ன அர்த்தம், இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிற விட மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் கேப். அதாவது என்ன அர்த்தம், சிபிடின்னு சொல்லுவோம், கேண்டில் பேட்டர்ன் ட்ரெண்டு. இது மூணுக்கும் தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் சிங்கிளாகவும் இருக்கும், மல்டிபிளாகவும் இருக்கும். ஒரு ட்ரேடிங் சிஸ்டமாகவும் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரேடிங் சிஸ்டமாகவும் இருக்கும். தனியாகவும் பண்ணணும், என்னது மெர்ஜ் பண்ணியும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது, இதெல்லாம் வெறும் 20% விஷயங்கள் தான் அப்படிங்கிறத. அப்போ நான் ஒரே முடிவுக்கு வரணும்னா என்ன வரலாம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு லாங் டர்மாகவும் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் மிட் டர்மோட ஷார்ட் டர்மோட பவுண்டரியும் மேலே தான் இருக்குது. அது ஓவரால் மார்க்கெட் வந்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரண்ட் செனாரியா மட்டும் இப்போ எப்படி இருக்குது, கரண்ட்டாக நான் 8 மணி நேரத்துக்கு இந்த முடிவு. அப்போ அதை 8 உடைச்சா 4 மணி நேரத்துக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த 4 மணி நேரத்துக்கு கீழே உள்ள இந்த பாடி விக்குக்குள்ளே வந்து பாடி வச்சுட்டு இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக, இதுதான் நம்மளோட கணிப்பு. இதுக்கு மேலே கீழே அக்ரெசிவாக உடைச்சு அக்ரெசிவாக கீழே போய் என்ன பண்ணும், 3 கேண்டில், புரியுதுங்களா? ஒரே நிமிஷம், நான் இன்னும் கூட பார்க்குறேன் மார்க்கெட்டை. ஒரே நிமிஷம். ஓகே, பார்த்தாச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் மார்க்கெட் அனாலிசிஸ். உங்களை மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருக்கவே தேவையில்லை. கவனிங்க, இன்னொரு விஷயம், மார்க்கெட் இந்த லோவை உடைச்சதுன்னா பயங்கரமாக கீழே போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லோவை உடைச்சுன்னா அதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் கிடையாது, இங்கே இருக்குது இந்த ஏரியா. சரி, இப்போ ஒன் ஹவருக்கே வச்சுக்குவோம், பயங்கரமாக கீழே போகும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஆரம்பிச்சிடும் 1 ஹவரில். புரியுதா? 1 ஹவரில் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஆரம்பிச்சிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை கவனிங்க. அப்போ இந்த நான் பயங்கரமாக அப்படிங்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து 24 மணி நேரத்துக்கு. புரியுதா? இன்னைக்கு லோவை மார்க்கெட் உடைக்கக்கூடாது. லோவை உடைச்சதுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அதிகபட்ச ரெட் கலர் கேண்டில் இங்கே போட்டுச்சு இல்லையா, இந்த ஏரியாவிலே கவனிங்க. இந்த ஏரியாவிலே ஒன்று, இந்த ஏரியா ஃபஸ்ட்டு செல்லர் கொண்டு வந்தது அதிகபட்ச பெரிய கேண்டில் இது. ரெண்டாவது செல்லர் கொண்டு வந்ததுலையும் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தான் இருக்குது. மூணாவது கொண்டு வந்ததுல இதோட கொஞ்சம் பெருசு இருக்குது. இப்போ 4வது கொண்டு வந்தாங்க, அதிகபட்ச பெருசு இங்கே இருக்குது. தெரியுதா? அப்போ என்ன பண்ணும், இந்த லோ உடச்சி இன்னைக்கு அவுட் சைட் கேண்டில் வச்சு அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் கீழே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா இந்த கேண்டில் மாதிரி கீழே இதை விட பெரிய கேண்டில் போட்டு மார்க்கெட் கீழே போகும். அதாவது என்ன அர்த்தம், அதாவது நீங்கள் கவனிங்க, எந்த இடத்துலையும் மார்க்கெட்டில் வந்து இன்னும் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் 1 ஹவரில் வரல. இதே கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் எங்கே வந்திருக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் 15 மினிட்ல வந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் 15 மினிட்ல ஆமாம் நேற்று வந்துச்சு. சாரி, 1 செகண்ட். 15 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் நேற்று வந்திருக்கு கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த லோ உடைச்சதுன்னா ஹைலி டேஞ்சர் இந்த பவுண்ட்ரி. புரிஞ்சுங்களா? ஹைலி டேஞ்சர். அப்போ என்ன பண்ணும், இந்த பாடி விக்கை தாண்டி இன்னைக்கு விக்கு வச்சு, சாரி, பாடி விக்கை தாண்டி கீழே சிகப்பு கலர் பாடி வச்சு மார்க்கெட் வந்து ஒரு 3 மணி நேரம் அதோட 50% அந்த லாஸ்ட்டாக வச்ச கேண்டிலோட 50% உடைக்க முடியலன்னா மார்க்கெட் இன்னைக்கு அடுத்த 24 மணி நேரம் கனமழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி மார்க்கெட்ஸ் கீழே கனமழை அதிபயங்கரமாக கீழே போகும். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், கீழே உடைச்சிட்டு கூட மார்க்கெட் திரும்பிடணும். திரும்பலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன்னா 8 மணி நேரத்துக்கு என்னன்றதை சொல்லியிருக்கேன், 4 மணி நேரத்துக்கு என்னன்றதை சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அர்த்தம், அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்த 1 மினிட், நான் ஒவ்வொன்றுக்கா சொல்கிறேன். 1 மினிட்டுங்கிறது மைக்ரோ ஷார்ட் ஆஃப், 24 மணி நேரத்தை மைக்ரோ ஷார்ட்டுங்கிறது 4 மணி நேரம். அப்போ இந்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்த 1 மினிட்டோட 50% லைனை தாண்டி மேலே மார்க்கெட் மெயின்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா, 4 மணி நேரமாக மெயின்டைன் பண்ணிருச்சு இப்படி வச்சுக்கோங்க. சும்மா தொட்டுட்டு வர்றதை நீங்கள் எடுக்க வேண்டாம். 4 மணி நேரமாக மெயின்டைன் பண்ணிருச்சுன்னா கட்டாயம் அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ள மார்க்கெட் மேலே இருக்கிற 5 மினிட் 15 மினிட் இந்த 2 பவுண்டரிக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே போய் கண்டிப்பாக தொட்டுரும், இல்லை 2ஐயும் உடச்சி கூட மேலே போயிடும். கரெக்டாக அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ள. சரி, அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ள கவனிங்க, இந்த லோவை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா, கீழே சொல்கிறேன், லாங் டேர்மாக சொல்கிறேன், அடுத்த 24 மணி நேரம் மார்க்கெட் கீழே தான். அதுவும் சும்மா சாதாரண டவுன் எல்லாம் இருக்காது, அதிபயங்கரமான டவுனாக போகும். இதை பாருங்க, இங்கேருந்து இங்கே வந்துச்சா இதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் 2 ஆரம்பிக்கும், இதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் கீழே போடும். அதான் அர்த்தம், இதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் போடும், கண்டிப்பாக போடும்.
இதுதான் நடக்கும். இதை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 4 மணி நேரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 8 மணி நேரத்துக்கு என்ன பண்ணணும், 24 மணி நேரத்துக்கு என்ன பண்ணணும், இது பண்ணுனா என்ன பண்ணும், இது பண்ணுனா என்ன பண்ணும், இதை பண்ணுனா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி டைம் கொடுத்தலாம் உங்களுக்கு யாராவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்களா? அதான் விஷயம். சொல்ல முடியும். அடுத்து 24 மணி நேரத்தில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்கிறாங்க? அதுக்கான அவ்வளவு அட்வான்ஸ்டு சேட்டலைட்டு, அட்வான்ஸ்டு என்னது கருவிகளை வச்சு சொல்கிறாங்க. அவ்வளோ விஷயங்களை வச்சு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. அப்போ 4 மணி நேரத்தில் இது நடந்தால் இது நடக்கும், 8 மணி நேரத்தில் இது நடந்தால் இது நடக்கும், 24 மணி நேரத்தில் இது நடந்தால் இது நடக்கும்னு சும்மா வானிலை அறிக்கை மாதிரி டயத்தை சொல்லியே சொல்கிறேன்னா, அடுத்த 24 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் பயங்கர மழை இல்லை அதிபயங்கர மழை, கனமழை இல்லை மிக கனமழை பெய்யக்கூடும்னு எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதா? அவங்க சொல்கிறது கூட எத்தனை தடவை நடக்கும் நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறது 99 தடவைக்கு குறையாம நடக்கும். ஏதோ 1-2 டைம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு இதுல நான் டைம் போட்டிருப்பேன். இது என்ன படுத்தி பெருமைப்படுத்துறது இல்ல. என் பின்னணியில இருக்கிற உழைப்பை நீங்க வேல்யூ பண்ணுங்க, அது போதும். என்ன நீங்க வேல்யூ பண்ண வேண்டாம். இது என்னோட இது கிடையாது, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு என்னது நமக்கு அதுக்கான பொறுமையும் அதுக்கான என்னது அறிவையும் கொடுத்ததே அவர் தான். ஒன்றும் ஒரு 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 நபருக்கு நீங்க அந்த பெருமையை கொண்டே சேர்க்கணும்னா கடவுளுக்கு சேர்க்கலாம். ஆனா பின்னணியில எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன், அந்த உழைப்பு அது வந்து நீங்க வேல்யூ பண்ணணும் கண்டிப்பா. அதை நான் வேல்யூ பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட உழைப்பை நான் மதிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், இது தொழில். இந்த தொழிலை நீங்களே மதிக்கலைன்னா இந்த தொழில் எப்படி உங்களை மதிக்கும்? திரும்ப தொழிலை நீங்க காப்பாத்துங்க, அது உங்களை காப்பாற்றும். தொழிலுக்கு உண்டான அந்த யதார்த்தம், அந்த நேர்த்தி, அந்த என்னது அந்த அந்த எத்திக்ஸ், அந்த வரைமுறைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்ல சூப்பரா சொல்லி வச்சிருக்காங்க, தொழில் தர்மம். அந்த தொழில் தர்மத்தை நீங்க காப்பாத்துனீங்கன்னா தொழில் உங்களை காப்பாற்றும், 100% காப்பாற்றும். புரியுதுங்களா? இதை தான் நான் சொன்னேன். அப்போ அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கேன். அதான் நான் சொன்னேன், கடந்த 26 வருஷம் ஆயிடுச்சு. ஜூன் மாசம் வந்துருச்சு இல்லையா? 26 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில இரவு பகலா டைம் போடுறேன். இன்னைக்கும் போட்டுட்டு இருக்கேன். என்னோட ட்ரைனிங்ல உள்ளவங்களுக்கு தெரியும். நைட்டு 10 மணி 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் அவங்க ஒரு சார்ட் அனுப்பிச்சா கூட அதை நான் கரெக்ஷன் பண்ணி இன்னைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். காலையில ஒரு 4:30க்கு 5 o'clock எந்திரிக்கிற ஆளு ரைட்டு 12 மணி வரைக்கும் 11 வரைக்கும் என்னைக்காதான் ஒரு 10 o'clock அத்தனை மணி வரைக்கும் நான் இந்த சார்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அதான் சொல்ல, மார்க்கெட்ல இருக்கிறது என்னோட லவ்வர் கூட இருக்கிற மாதிரி எனக்கு. அது சும்மா இல்லை. அதான் என்ன அர்த்தம், அவ்வளவு பொட்டன்ஷியலா அவ்வளவு இன்கம் இருக்கு, சும்மா கிடையாது. புரியுதா? அவ்வளவு இன்கம் இருக்கு. இதோட பொட்டன்ஷியலை டேஸ்ட் பார்த்தாச்சு, லாபத்துக்கு அடிக்ட் ஆச்சு. அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் லீவ் வந்துச்சுன்னா ஏன்டா லீவ் வருதுன்னு இருக்கும் எங்களுக்குலாம். இப்போ எங்கள் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்க, ஏன்டா லீவ் வருதும்பாங்க. எதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் தேவையில்லாமல் லீவ் விடுறானுங்க? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியலில், நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சாப்டரில் உண்டியலில் விழுகிற மாதிரி விழுங்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பைப்பில் இருந்து தண்ணி விழுகிற மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பணம் மழை பெய்கிற மாதிரி என்ன ஆகும், பணம் மழை பெய்யும். இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் எல்லாம் மழை பெய்கிற ஸ்டேஜ். அதான் நான் சொன்னேன். அதனால தான் என்னை மீறி நான் அதாவது என்ன அர்த்தம், இதை நிறைய பேருக்கு நான் ஜெயிக்க வச்சிருக்கேன். நான் 25 வருஷமா இதை வச்சு தான் நான் இருக்கேங்கிறதுனால தான் என்னை மீறி வார்த்தை வருது, அவ்வளோ போல்டாக வருது, அவ்வளோ அதிகாரமாக வர்ற காரணம் என்னன்னா அதுதான் விஷயம். நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய முடியும். உங்களை உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும். முடியுங்கிறதுனால தான் இவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன். முடியுங்கிறதுனால இந்த சேனலை நீ பார்த்தா பாருங்க, பார்க்கலன்னா போங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? சரிதான் உண்மை. சரி, ஓகே. அது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து, கோல்டு பார்க்கலாம். கோல்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோல்டை எடுத்து சார்ட்டை முதல்ல ரீசெட் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்கோ லோ எங்கே இருக்கோ கரெக்டாக படபட படபடன்னு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருச்சு, அப்போ கோல்டு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட அதுவும் 50% லைனு கிட்ட வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்க்கலாம், பேட்டர்னாக பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுது கோல்டு, கவனிங்க, இதை தாண்டி மேலே இருக்குது. அப்போ இதை உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இல்லாட்டி மேலே இந்த சோர்ஸை போய் மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு. அப்போ இது உடைக்குமான்றது இந்த இடத்துல போனோடனே மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஓவரால் ட்ரெண்டு மட்டும் பார்க்கலாம், பேட்டர்ன் அனாலிசிஸ் வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாம், இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், 1 hour 15 minutes. அப்போ 15 minutesல 1 ஹவருக்கு மேலே இருக்குது பாருங்கள், 1 ஹவருக்கு மேலே இருக்குது. அப்போ 15 minutes கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி மேலே போய் நிற்கிது. கரெக்டாக? சரி, அப்போ இன்னும் சுருக்கி போகலாம். 1 ஹவருக்கும் மேலே தான் இருக்குது, 15 minutesக்கும் மேலே தான் இருக்குது.
அப்போ அப்போ இது இப்படியே மேலே போயிடுமா? இப்போ இது ஃபியூல் போட்டால் எங்கே வந்து போட்டு போகும்? அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அது 5 மினிட்டுக்கும் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, சேம் பிளேஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட். 1 மினிட் போனோன்னா அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? கவனிங்க. ரீசெட் பண்ணலாம். அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது? லோ இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 1 மினிட்டுக்கு தான் மார்க்கெட் எங்கே இருக்குது? இது பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1 மினிட்டோட 50% உடைச்சா தான் சோர்ஸுக்கே வர முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட் அளவில் போய் பார்த்தோன்னா கிளியராக தெரியும். இப்போ கவனிங்க, 1 ஹவர் இங்கே இருக்குது, 5 மினிட்டு 15 மினிட்டு இந்த இடத்துல இருக்குது, 1 மினிட்டு தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? அதிகபட்சம் கீழே வந்தால் இந்த ஏரியா கவனிங்க, இது வர்ற மார்க்கெட்டு இதை தாண்டி இப்படி ஃபியூல் போட்டுட்டு இப்படி போகணும். இதை உடச்சி அக்ரெசிவாக கீழே வந்தால் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ அப்போ இது கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம்? இப்போ நான் ட்ரெண்டுகள்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டேன்னா இப்போ பேட்டர்னுக்கு வரீங்க. ட்ரெண்டுங்கிறது என்ன? ஒரு சைடு வரையிறது. பேட்டர்னுங்கிறது 2 சைடு வரையிறது. அதிகபட்ச ஹையலோவுக்கு வரைஞ்சா பாருங்கள், இந்த இது இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க. இது இப்போ 15 மினிட்ஸ் வரைஞ்சா எப்படி வரீங்க? அதிகபட்ச ஹையலோவுக்கு வரைகிறீங்க, அதுக்கு பேர் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து அதிகபட்சம் ஹையலோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு வரைஞ்சிங்கன்னா பேட்டர்ன். இப்போ புரிஞ்சா? பேட்டர்ன் கவனிங்க, அதிகபட்சம் ரெண்டாவது ஹையர் லோ எங்கே இருக்குது? அப்போ முதல்ல பாருங்கள், செல்லர் கொண்டு வந்த தூரம் அதிகம், பையர் கொண்டு வந்த தூரம் கம்மி. அதை விட கம்மி தானே. அப்போ அதிகபட்சம் ஹையர் லோ இது, ரெண்டாவது கொண்டு போனது இது. அப்போ இந்த மொத்தத்தில் இது இப்படி இந்த வி பேட்டர்னுக்கு வரைகிறீங்க, அதான் அர்த்தம். அப்போ வி பேட்டர்னோட 50% லைன் எங்கே இருக்குது? கொஞ்சம் தெளிவாக கவனிக்கல, நான் வரையும் போது கவனிச்சுக்கிறேன். ஓகே, 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இது வந்தால் எங்கே வரலாம்? கவனிங்க இன்னைக்கு. அப்போ அடுத்த 8 மணி நேரம் 1 2 3 இதை தாண்டிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அக்ரெசிவாக உடைச்சா மட்டும்தான் 8 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட்டு இங்கேயே கீழே ட்ராவல் பண்ணுச்சுன்னா கட்டாயம் அடுத்த 24 மணி நேரத்தில் இங்கே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். அனலைசேஷன் முடிஞ்சு. சரி, இது இன்னும் கிளியராக எப்படி வரும்? ஒரே நிமிஷம் இருங்க, நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லேருந்து பார்த்துட்டு வர்றேன். இன்றைக்கி ஓவரால் எப்படி நடக்குன்றத பெரிய ஃப்ரேம் 1 ஹவர் 1 ஹவரில் பார்த்து சொல்கிறேன். 1 ஹவர், ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கோல்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த 2 பவுண்டரிக்குள்ளே வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 8 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் இதை தாண்டி வந்துருச்சு, இதே எடுத்து சோர்ஸில் மெயின்டைன் பண்ணுதுன்னா இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிங்க, அவ்வளோதான் விஷயம். அதிகபட்சம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு 4 to 8 மணி நேரம் லைட்டாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவரால் மேலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஓகே, சரி. அடுத்து இப்போ என்ன பார்க்கலாம்? ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி பார்க்கலாம். ஸோ அப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு? அதிகபட்சம் முதல்ல சார்ட் என்ன பண்ணுங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை அண்ட் லோ இருக்கோ அங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. கரெக்டாக? இங்கே இருக்குது. அது மாதிரி கவனிங்க. 1 ஹவர் வந்து கொஞ்சம் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். ஏற்கனவே இருந்த பாடி வீக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த பாடி வீக்கை தாண்டி அதிகபட்சம் பாடி வீக் எங்கே இருந்திருக்கு? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் செட்டில் ஆகிற இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணுச்சு? இந்த பாடி விக்கை தாண்டி பாடி போக முடியலை. இப்போ வரைக்கும் விக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கு. அப்போ அதிகபட்சம் பாருங்கள், இந்த விக்கை தாண்டி ஏற்கனவே போன இடத்த தாண்டி விக்கு தான் போயிருக்கு, பாடி போகல. அப்போ என்ன நடக்கும்? 1 ஹவர் வந்து ஓவரால் அதிகபட்ச நாட்களில், அதாவது என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஹவரோட 50% லைன் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அப்போ கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? கொஞ்சம் லாங் டேர்மாக கீழே தான் வரணும். அப்போ என்ன ஆகும்? இது போயிட்டு மறுபடியும் உடச்சி கூட திரும்பலாம். அப்போ என்ன பண்ணணும்? உடச்சிருச்சுன்னா அப்போ அடுத்த 3 மணி நேரத்துக்கு கேண்டில் அனலைஸ் பண்ணணும். 3 மணி நேரத்தில் அது மெயின்டைன் பண்ணால் தான் இன்னும் மேலே போகும். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும்? 4 ஹவரோட பேஸ் இருக்கும், இல்லை 4 ஹவரோட 50% லைன் இருக்கும், அங்கே போக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஆனால் ஓவரால் 1 ஹவர் எங்கே வரணும்? கீழே தான் வரணும். இப்படி சிம்பிளிஃபைடாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். உட்காந்து குழப்பிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. புரியுதுங்களா? நான் கொஞ்சம் ரொம்ப அதாவது என்ன அர்த்தம்? அவுட்லைனாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நான் என்ன சொல்கிறேன், 4 மணி நேரத்தில் என்ன நடக்கும், 8 மணி நேரத்தில் என்ன நடக்கும், 24 மணி நேரம் என்ன நடக்கும்னு சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் என்னென்னா அப்படியெல்லாம் நீங்கள் பழகணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தானே ட்ரேட் பண்ண முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு மார்க்கெட்டு நாளைக்கு இங்கே போயிடும், இன்றைக்கி இங்கே வந்துடும் சொல்லிட்டு இப்படி உட்காந்துருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் நான் சொன்னேன், அடிக்கடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மரணங்கிறது ஒரு நீண்ட தூக்கம், தூக்கங்கிறது ஒரு சிறிய மரணம் மாதிரி. புரியுதா? இது புரிஞ்சாலும் வாழ்க்கை புரியும். ஐயோ வேண்டாம், நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போக வேண்டாம். சரி, சொன்னதை புரிய வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது மரணங்கிறது என்ன?
மரணத்தை பார்த்துலாம் நீங்க பயப்படவே தேவையில்ல. மரணங்கிறது ஒரு தூக்கம் மாதிரி. நீங்க தூங்குறீங்க. உங்க பக்கத்துல டிவி ஓடுனான்னா 10 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடினான்னா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நீங்க நினைச்சுக்கிறணும். நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு சும்மா என்னது பெருசா மண்டையில ஏத்திக்க கூடாது. நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அதை பண்றதுக்கு தான் மரணம். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இல்லைனாலும் வீட்டுல டிவி ஓடுதா இல்லையா? சமைக்கிறவங்க சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா இல்லையா? காரை கிளீன் பண்றவங்க கிளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்களா இல்லையா? ஏதோ பண்றவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் உலகம் இயங்காம இருக்கா? நம்ம தூங்கணுங்கிறக்கா 4 மணிக்கு தூங்கணும். 6 மணிக்கு எந்திரிச்சோங்கிறதுனால சாயங்காலம் ஓ 6 மணி ஆகாம இருக்கு, நாள் அப்படியே நிக்க போதா? இல்ல இல்ல, நாள் 6ஆகத்தான் போகுது. அதான் விஷயம். மரணங்கிறது ஒரு சிறிய நீண்ட தூக்கம் மாதிரி. தூக்கங்கிறது ஒரு சிறிய மரணம் மாதிரி. அப்போ ஒவ்வொரு தடையும் தூங்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம எப்போ வேணாலும் நீண்ட தூக்கத்துக்கு தயாராகணும். அதனாலதான் நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தூங்கி தூங்கி பழகிக்கிறோம். தூங்குனவன் எந்திரிச்சா தான் போச்சு, எந்திரிக்கலைன்னா ஒண்ணுமே கிடையாதுப்பா. உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு தான் இருக்கும். நீ எதையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி பெருசா போட்டு பில்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் நடக்குமா, நான் இல்லைன்னா அந்த கம்பெனி நடக்குமா, எல்லாமே சூப்பரா நடக்கும். நீ இருக்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனையோட நடக்குது. புரியுதா? நீ இல்லைன்னா ரொம்ப நல்லாவே நடக்குன்றத மைண்ட்ல வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கு வேணாலும் நம்ம நீண்ட தூக்கத்துக்கு தயாராகணும். நீண்ட தூக்கங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இது வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கையில என்னெல்லாம் பண்ணமோ நீண்ட தூக்கத்துல நமக்கு மொத்தமா ஜட்ஜ்மெண்ட் டேங்கிறது அதுதான். நம்ம மொத்தமா தூங்க வச்சோன்னா அன்னைக்கு தான் நமக்கான தீர்ப்பு இருக்கு. நம்ம முடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணமோ அதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவை தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லி என்னை எந்திரிக்க வச்சாங்க. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? எந்திரிச்சு நானா இந்த பாலை குடிக்கிற அளவுக்கு காஃபியை குடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன். நான் எந்திரிக்கலைன்னா அவங்க எனக்கு பாலை ஊற்றிருப்பாங்க. புரியுதா? இந்த கையால எடுத்து நான் இந்த காஃபியை பாலை குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியப்பா ரொம்ப நன்றின்னு எந்திரிங்க. புரியுதா? நம்ம எந்திரிச்சா என்ன அர்த்தம்? எந்திரிச்சா நீங்க பால் எடுத்து குடிக்கலாம். எந்திரிக்கலைன்னா அவங்க பாலை ஊத்திடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். மொத்தத்துல பால் கிடைக்கும். புரியுதா? அதனாலதான் சொன்னேன் மரணங்கிறது என்னது நீண்ட தூக்கம் மாதிரிதான். நீங்க உட்காந்து எதையுமே யோசிக்க தேவையில்லை. ஐயோ நம்ம புள்ள என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆகும், எதை பத்தியும் நீங்க யோசிக்க தேவையில்ல. கடவுள் பாத்துக்கிருவாரு. புரியுதுங்களா? உங்களை ஒரு பொறுப்பாளியா தான் வச்சிருக்காரு. அதுக்கான பொறுப்போட இருக்கணும். அது அது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க இல்லைன்னா அது நடக்குன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது. நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? நல்லா தான் இருக்கும். புரியுதா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்ற மாதிரி நீங்க விதை போடுறீங்க, அது பாத்துக்கிற வேலை மட்டும்தான், தோட்டக்கார வேலை மட்டும்தான். ஆனா அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு? கடவுள் தான். அவர் பாத்துக்கிருவாரு. புரியுதுங்களா? நீங்க தண்ணி ஊத்துறதுனால 10 பழம் கூட வர வைக்க முடியாது. அவர் நினைச்சா தான் அந்த மரத்தை விளைய செய்ய, அதாவது பைபிள்ல இருக்கு. நீ விதைக்கிறவன் விதைக்கத்தான் முடியும். ஆனா விளைய செய்யறது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க என்னதான் விளைய செய்யற கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த பராமரிப்பும் என்னது பாதுகாப்பும் அவர்கிட்ட இருக்கு. உங்க கடவுள்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அதனால என்ன அர்த்தம்? மரணங்கிறது ஒரு நீண்ட தூக்கம் மாதிரி. தூக்கங்கிறது ஒரு சிறிய மரணம் மாதிரி. அப்போ ஒவ்வொரு தடவை நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களை நீங்களே சரி பண்ணணும். ஓ நான் இப்படியெல்லாம் அங்கே இருவா இருக்கேன்னா இதை மாற்றிக்கணும், இதை மாற்றிக்கணும், இதை மாற்றிக்கணும், இதை மாற்றிக்கணும். என்னைக்கா இருந்தாலும் நான் இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன், நாளைக்கு எந்திரிப்பேனான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணணும்? என் லைஃப்பை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெய்லி ஒரு எச்சரிக்கை மணி தான் தூக்கம். தூங்கி எந்திரிச்சா பால். புரியுதா? பால் எடுத்து நீங்க குடிக்கலாம். எந்திரிக்கலைன்னா பால் எடுத்து அவங்க ஊற்றிடுவாங்க. ஓகே, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்ன நடந்துச்சு? இதை தாண்டி வெளியில பாடி விக்கு வச்சுச்சு. இப்போ இந்த விக்கை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைன்னா என்ன மார்க்கெட் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்ப்போம். எதுக்காக சொல்ல வந்தேன்? ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அதாவது என்ன அர்த்தம்? 1 மினிட்டை 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் விஷயம். கீழே தான் 50% லைன் இருக்கு. ஸோ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனோம்னா என்ன இருக்கு? 15 மினிட் இருக்கு. அப்போ 15 மினிட்டுக்கு அதிகபட்சம் ஹையர் லோ எங்க வரீங்க? அப்போ அதுக்கு வரைஞ்சோம்னா அதுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. அகெயின் அகெயின் 5 மினிட் எடுத்து வரீங்க. 5 மினிட் அதாவது என்ன அர்த்தம்? இப்படி இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். 1 ஹவருக்கும் மேலே தான் இருக்கு, 15 மினிட்டுக்கும் மேலே தான் இருக்கு, 50% லைனுக்கு மேலே இருக்கு. 50% லைன்னா என்ன அர்த்தம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. 50% லைன்ல இருக்குன்னா ஓவர் வேல்யூல இருக்கு. 5 மினிட்டுக்கும் ஓவர் வேல்யூ போயிருச்சு, 1 ஹவருக்கே ஓவர் வேல்யூ போயிருச்சு. அப்படின்னா மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அகைன் 5 மினிட்டும் பாருங்க. 5 மினிட்டும் என்ன பண்ணுங்க? அதாவது 50% லைனை தாண்டி மேலே தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா
ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ 5 மினிட்டு 15 மினிட்டு எல்லாத்துலேயும் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட்டு செட்டில் ஆகி அட்லீஸ்ட் அடுத்த இன்றைக்கி நிஃப்டியில் நமக்கு மொத்தமே இருக்கிறதே 8 மணி நேரம் தான். அப்போ அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்த 1 or 2 டேஸில் தான் மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்க்கணும். இது 5 மினிட்டு 15 மினிட்டோட 50% லைன் இங்கே இருக்குல்ல, அது வர்றதுக்கு 2-3 நாள் ஆகிடும். அப்போ 2-3 8 மணி நேரம் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்? 2-3 நாள் ஆயிரும். அப்போ கரண்ட்டாக அடுத்த 8 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து அதிகபட்சம் வந்தால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ கவனிங்க. இப்போ க்ளீனாக பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. அதிகபட்சம் பாடி வீக்கு எங்கே இருக்கோ இங்கே இருக்குது. பாடி வீக்கு லாஸ்ட்டாக வச்சது பாடி வீக்கு ஏரியா இந்த இடத்துல இருக்குது. 5 மினிட்ல கவனிங்க. பாடி வீக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்ன பண்ணுது? இந்த பாடியை தாண்டி பாடி வீக்கை தாண்டி பாடியை தாண்டி பாடி கொண்டு போகுது. அப்போ என்ன அதிகாரப்பூர்வமாக கொண்டு போகணும்? இந்த விக்கை தாண்டி பாடி கொண்டு போனால் மட்டும்தான் இது மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? இவ்வளோதான். இது விக்கை தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இதையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி 1 மினிட் கூட வரைஞ்சி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கரெக்டாக? சரி, 1 மினிட் என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தான் இருக்குது. 1 மினிட்டும் அதிகபட்சம் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கு? கவனிங்க. அதிகபட்சம் பாடியை தாண்டி பாடி வைக்க ட்ரை பண்ணுது. அப்போ இதை தாண்டி இது மெயின்டைன் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே போகும். 1 மினிட்டுங்கிறது எடுக்கக்கூடாது. 1 மினிட்டுங்கிறது எப்போவுமே என்ன பண்ணணும்? ஒரு பவுண்ட்ரியாக தான் வரையணும். அப்போ 1 மினிட்டோட பவுண்ட்ரி எங்கே இருக்குது? இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ 1 மினிட்டு எங்கே வருது? 5 மினிட் இங்கே இருக்குது. 15 மினிட் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி மேலே தான் நிற்கிது. 1 மினிட்டு 15 மினிட்டு 5 மினிட்டு 1 ஹவர் எல்லாம் தாண்டி மேலே தான் நிற்கிது. அப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் வேல்யூவில் இருக்குது. அப்போ இது மேலே போனால் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சம் ஒரு டே 4 ஹவர் எடுத்து வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். கவனிங்க. இப்போ தெரியுதா விஷயம்? இது மேலே போனால் டேயோடது அதிகபட்சம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன போகும்? இதை 2வது தடவை இந்த 50% லைனை டேயை ரீடெஸ்ட் பண்ண போகுது. அப்போ என்ன பண்ணுது? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்ச பாடி விக்கு இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏரியா வரைக்கும் போகலாம். மேலே போனால் இதை தாண்டிலாம் போகவே முடியாது. கவரிங்க. இதை தாண்டி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. புரியுதா நான் சொல்கிற விஷயம்? இதான் விஷயம். அப்போ அதிகபட்சம் ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது? இந்த லோவுக்கு இங்கே இருக்குது. அப்போ இதை இடிச்சிருச்சு. அப்போ ட்ரெண்ட் லைன் இங்கே இடிச்சிருக்கு. அகைன் ட்ரெண்ட் லைன் இடிச்சிருக்கு. எல்லா ட்ரெண்ட் லைனும் உடச்சி போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த ஃப்ரேம் பவுண்ட்ரியாக வரைஞ்சிங்கன்னா அதான் இப்போ நம்ம வரைஞ்சோம். ஒரு நிமிஷம். 2575 இப்போ பார்த்தீங்களா? க்ளீனாக தெரியுதா? அப்போ இது 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 சப் பவுண்ட்ரி வரைங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள். இப்போ இதோட 50 வந்துட்டு இப்போ மேலே உள்ள 50யை நோக்கி போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த 50யை உடச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 75 பவுண்ட்ரிக்கு போகும். அவ்வளோதான். அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? தலை இருக்குது. இதுதான் பேட்டர்ன். பாடி வீக்கு இங்கே இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் மேலே போக முடியும் நிஃப்டி. இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து அதான் நான் சொன்னேன். கேண்டிலாக பார்க்கணும், பேட்டர்னாக பார்க்கணும், பவுண்ட்ரியாக பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ட்ரெண்டாக பார்க்கணும், ட்ரெண்ட் லைனாக பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க தான் புரியும். ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயத்த பார்க்குறதோட மட்டும் நிற்காதீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள்? ஆட்டோமேட்டிக்காக அதை அடுத்த நாள் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துலையும் 4 மணி நேரத்துக்கு இப்படி இருக்கும், 8 மணி நேரத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்றைக்கி 4 மணி நேரத்துக்கு மார்க்கெட் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. 8 மணி நேரத்துக்கு இது நடந்தால் இப்படி இருக்கும். அடுத்த 8 மணி நேரத்தில் இது நடந்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் மார்க்கெட் இப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து மானிட்டர் பண்ணுங்கள். மானிட்டர் பண்ண உங்களுக்கு கிளியராக புரியும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரொம்ப எளிமையான விஷயங்கள். அதாவது என்ன அர்த்தம்? விஷயம் எளிமை கிடையாது, சொல்லித்தர்றது எளிமையாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே பின்னணியில் அதிபயங்கரமான மெக்கானிசம் இருக்குது. அதை நான் சொன்னேன். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம்? 100 தடவை எடுத்தோன்னா 90 99 தடவை இது வேலை செய்கிறதுக்கு காரணம்னா பின்னணியில் அந்தளவுக்கு என்னது பயங்கரமான மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசமே நம்ம பிடிச்சிட்டோம். அதாவது என்ன நான் சொல்லுவேன் இல்லையா, பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் என்ன பண்ணுது? அடுத்து மார்க்கெட் இங்கே போனால் இங்கே போகுது, இங்கே வரும்னா இங்கே வருது, இங்கே போனால் இங்கே வருது. அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வீடியோவாக பாருங்கள். புதுசாக வீடியோவாக பார்க்குறவங்க, புதுசாக இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேசிக்ஸ் வீடியோவாக பாருங்கள். முதல்ல நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். சும்மா இப்போவே உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா விஷயமே உங்களுக்கு தெரில, எதை வச்சு பார்ப்பீங்க? புரியுதுங்களா? அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள்? ஆட்டோமேட்டிக்காக முதல்ல விஷயத்தை எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? அந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம்?
சார்ட்ல நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேனோ அதே சார்ட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு போய் மார்க்கெட்டை பாருங்க தெரியும். ஆமா, கரெக்ட், போயிருக்கு, வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இதுல என்னத்த பெருசா ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்மளே கோடு தானே போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். புரியுதா? அந்த கோடுல அந்த பவுண்டரி போயிருச்சான்னு பார்க்க போறீங்க, அவ்வளவுதானே வேலை. கரெக்டா? அப்ப அந்த அடிப்படையெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடிப்படையே பார்த்துட்டு வாங்க. அதாவது என்ன அர்த்தம்? முதல்ல கேண்டில் ஆரம்பிக்கும், அப்புறம் பேட்டர்ன்ல ஆரம்பிக்கும், அடுத்து ட்ரெண்ட்ல ஆரம்பிக்கும், அடுத்து ட்ரெண்ட் லைன்ல ஆரம்பிக்கும், அடுத்து பவுண்டரியில ஆரம்பிக்கும். புரியுங்களா? அப்ப கேண்டிலே உடைச்சிங்கன்னா இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில், இப்படி ஒவ்வொரு விஷயம் மூணு மூணா மூணு மூணா மூணு மூணா பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதோட கிளைகள் மாதிரி ஒரு விதையில ஆரம்பிக்கிறது அப்படியே என்ன ஆகும், மரமாகி பெருசாகிட்டே போயிட்டு இருக்குல்லையா, அதே மாதிரி. அப்போ அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலில் 20 மார்க்ஸ் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நீங்கள் கிளியர். ஃபண்டமெண்டல் வீடியோஸும் நான் ஒரு 4 போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதான் நான் சொன்னேன், நீங்கள் காசு கொடுத்து இதுக்கு முன்னாடி எங்கே போய் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் படிச்சிங்களோ அங்கே கூட இந்த விஷயம் இருக்காது. நான் உண்மையை தான் சொல்கிறேன், சும்மா சொல்லணுங்கிறக்காக சொல்லலை. புரியுதா? எங்கெங்கேயோ படித்தவங்கெல்லாம் நம்மளோட செஷனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இன்னைக்கு பணம் சம்பாரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. புரியுதா? நேற்று கூட நான் அந்த கம்யூனிட்டியில், ஐ மீன் நீங்கள் யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்களோ இந்த புதுசாக உள்ள மெம்பர் உங்க அந்த கம்யூனிட்டியில் ஒரு விவசாயியோட ஃபீட்பேக் நேற்று கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு விவசாயியோட ஃபீட்பேக். அப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு விவசாயி, நான் வந்து துபாயில் செட்டில் ஆகணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு எவ்வளோ வேணாலும் உழைப்பு போற தயாரா இருக்கேன்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க இன்னும் லைவ் ட்ரேடே ஆரம்பிக்கல. அப்போ ஒரு சாதாரண விவசாயி நான் துபாயில் செட்டில் ஆகணுங்கிற அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா இந்த ட்ரைனிங் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருவோம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக சொல்ல முடியுமா நான் போய் துபாயில் செட்டில் ஆகணும், அப்போ அதுக்கு நான் என்ன வழி, அதை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான உழைப்பை நான் போடுறேன், எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்த தொழிலை நான் சம்பாரிச்சிருவேன்னு சொல்கிறாருன்னா அப்போ நம்ம ட்ரைனிங் எந்த அளவுக்கு இருக்கும்? அதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். 100 டெமோ ட்ரேட் பண்ணுவோம், 100 லைவ் ட்ரேட் பண்ணுவோம். ட்ரைனிங் எப்படி இருக்கும், என்னென்ன மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் முதல்ல ட்ரைனிங் வரணும், ஒரு 4 நாள் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வர்றது அப்புறம் இருக்கட்டும், அதெல்லாம் லாஸ்ட்டு. முதல்ல இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இதை தொழிலாக பண்ணக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் உண்மையிலே உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. சும்மா ஆசைப்பட்டெல்லாம் வராதிங்க. ஆசைப்படலாம், எல்லாருமே ஆசைப்படலாம், ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. புரியுதா? பைபிள்ல இருக்கு, சோம்பேறிய அவனோட ஆசைதான் கொல்லும்னு. அவன் ஆசையே அவனை கொல்லும். அவன் ஆசைப்பட மட்டும்தான் செய்வான். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். கடைசி வரைக்கும் எந்திரிச்சு வேலை பார்த்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும், உழைப்ப போட்டா தானே வாங்க முடியும். ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா அதனாலதான் இருக்கு, அவனோட ஆசை தான் அவனை கொல்லும்னு. ஆசைப்பட்டு 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 என்ன பண்ணுது, அதை நினைச்சு நினைச்சு உருகி உருகி சாக வேண்டியதான். அதுதான் அர்த்தம் அதுக்கு. சும்மா நினைச்சுக்கிட்டே நீங்க இருக்கலாம், அடுத்தவன்கிட்ட கார் இருக்கா, ஐயோ அவன்கிட்ட கார் இருக்கே, இவன்கிட்ட பைக் இருக்கே, இப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்களும் ஆசைப்படுவீங்க. ஆனா அந்த ஆசை தான் உங்களுக்கு கொல்லும். அதாவது என்ன அர்த்தம், அதுக்கான உழைப்பை போடணும்னு அர்த்தம். அதை தான் சொல்றாங்க, உழைப்பை போடு, அப்பதான் அந்த ஆசை நிறைவேறும். அந்த ஆசையை நீ என்ன ஆகும், அதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நீ நினைச்சு நினைச்சு சாக வேண்டியதாப்பா, இல்லை அடுத்தவன்ட்ட இருக்குன்னு வயிறு எறிஞ்சு சாக வேண்டியதான், அதான் அர்த்தம். அதே மாதிரி உழைப்பை போடுங்க. அதனால சும்மா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓ வந்துடலாம், சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு வராதிங்க. இதுதான் உங்க லைஃபா அப்படிங்கிறத முடிவு பண்ணி வாங்க. அது மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் தேருவீங்கலாம் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்க. எந்த இடத்துலையும் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே நீங்கள் வரணும்னு கட்டாயம் கிடையாது, வராதிங்க. நிதானிச்சு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இருட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற மாதிரி முதல்ல உங்களோட அடிகள் இருக்கணும். அடுத்து இதான் அந்த மாதிரி வாங்க, அந்த மாதிரி முடிவு எடுங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்க வராதிங்க, வந்துட்டு சும்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு வராதிங்க. ஸ்ட்ராங்கா இதுதான் லைஃபுங்க, நான் என் சந்ததியே நான் மாத்தாம இந்த இந்த வாழ்க்கையை நான் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி வாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு 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 மைண்ட் செட், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், கன்சிஸ்டன்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது என்ன அர்த்தம், விடாமுயற்சி கிடையாது, தொடர் விடாமுயற்சி, அதான் கன்சிஸ்டன்ஸு. சும்மா முயற்சி வேற, முயற்சிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 4 பிரச்சனையை பார்த்த உடனே விட்டுட்டு போகிறது அந்த ஸ்டேஜ். அதாவது என்ன அர்த்தம், முயற்சினா நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, கிளாஸுக்கெல்லாம் வந்துடுவாங்க, அது அவங்க பண்ணது முயற்சி மட்டும்தான். விடாமுயற்சிங்கிறது என்னது, புரியுதா? விடாமுயற்சிங்கிறது என்னது, 2 நாள் ஆர்வத்தில் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதுக்கு மேலே சுத்தமாக பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்த. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நபராக மாறிடுவாங்க. புரியுதா? இதை செய்யுங்க, இதை பார்க்கணும், இதை செய்யணுங்கிறதான் ட்ரைனிங். புரியுதா? முயற்சிங்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக பார்க்க மட்டும்தான் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அந்த நர்ஸு சொல்கிற கதையாகி போயிடும், நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற கதையாகி போயிடும் கடைசியில். புரியுதா? அப்போ என்ன ஆகும், அது யார் செய்ய முடியும்,
முயற்சி பண்ணவங்க உள்ள ட்ரைனிங் வரைக்கும் வருவாங்க. விடாமுயற்சி உள்ளவங்க தான் பார்க்கவும் செய்வாங்க, அதை செய்யவும் செய்வாங்க. அதாவது நாலேஜே எடுப்பாங்க, ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தொடர் விடாமுயற்சி. அதான் கன்சிஸ்டன்சி. அந்த விடாமுயற்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேஜில் இது தெரியாதா நமக்கு, இது நம்ம பண்ணது தானே, இது தெரிஞ்சது தானே, இது வச்சது தானே அப்படிம்பாங்க. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயத்துல இருந்து, அந்த எத்திக்ஸ்ல இருந்து விலகி போவாங்க. அதான் என்னத்தான், நான் பார்க்காத மார்க்கெட்டா, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆனா வெற்றிங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? தெரிஞ்ச விஷயத்த நீங்க புதுசு புதுசா பண்றதுல இல்ல, நீங்க பண்ணாம இருக்கிறதுலயும் வெற்றி இல்ல, கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் விடுறதுலயும் வெற்றி இல்ல, விடாம தொடர்ந்து பண்றதுல தான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், தொழில்ல அதி புத்திசாலி ஜெயிக்க மாட்டான். புரியுதுங்களா? அதிபயங்கரமான அறிவு தேவையில்லை நீங்க தொழில ஜெயிக்கிறதுக்கு. நானும் ஓப்பனா அதான் சொல்றேன். இந்த கேண்டில் பச்சையா சிகப்பான்னு உங்களுக்கு பார்க்க தெரியணுமா? நீங்க படிப்பறிவு இல்லாத ஆளா இருந்தா கூட வாங்க, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணியே தர்றேன். நீங்க ஜெயிக்கலைன்னா உங்க ஃபீஸை நான் 10 மடங்கா திருப்பி தர்றேன். ஆனா இந்த மைண்ட் செட் இல்லைன்னா நீங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிச்ச ஆளா இருந்தாலும் நீங்க வராதீங்க. தொடர் விடாமுயற்சி இருக்கணும். இதுலன்னு மட்டும் கிடையாது. 3 ஸ்டேஜ் இருக்கு. நிறைய பேர் இந்த 3 ஸ்டேஜுக்கு வித்தியாசம்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், தொடர் விடாமுயற்சி இருக்கணும். ட்ரை, அதில் ஆரம்பிக்கும். ட்ரை, கன்சிஸ்டன்சி, அங்கே முடியணும். அப்போ ட்ரை பண்ணவன் எல்லாம் ஜெயிக்க மாட்டான். ஐஏஎஸ் எல்லாரும் தான் ட்ரை பண்ணுறான், ஜெயிக்கிறானா? இல்லை. விடாமுயற்சி இருக்கணும். ரெண்டு தடவை ஃபெயில் ஆனவனு விட்டுட்டு போயிடுவான். அப்போ அது அவன் அது என்னது, அவன் முயற்சி மட்டும் தான் பண்ணியிருக்கான். 2 தடவை ஜெயிச்சாலும் பரவாயில்ல. அப்போ ட்ரை பண்ணுறான் பாருங்க, அதான் விடாமுயற்சி. அடுத்து என்ன பண்ணுறது? 3வது, அடுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஜெயிக்காம விட மாட்டேன்னு அது முடிவு எடுத்து ஒரு கட்டத்துல முடிவு எடுப்பான். முடிவு எடுத்து நான் விடவே மாட்டேன்னு முயற்சி பண்றான் பாருங்க. இதுக்கு மேலே நீ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவான் லைஃப்ல. இதுக்கு மேல உனக்கு அவமானம் வேணுமா, இதுக்கு மேல இந்த தொழிலை நீ பண்ணித்தான் ஆகணுமாங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் விடாம இருக்கான் பாருங்க, அதுதான் தொடர் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியை தொடர்ந்து பண்ணணும். புரியுதா? இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா தொடர் விடாமுயற்சி. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், அந்த விடாமுயற்சியை தொடர்ந்து விடாம பண்ணணும். அதான் தொடர் விடாமுயற்சி. அதை தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க கன்சிஸ்டன்சி. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், ஒரு விஷயத்த ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணணும், தோக்குற வரைக்கும் பண்ணக்கூடாது. புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க 2 தடவை தோத்த உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. தோக்குற வரைக்கும் பண்ணக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வெற்றி. முயற்சியை எது வரைக்கும் பண்ணணும்? தோக்குற வரைக்கும் பண்ணிட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியலைங்க, சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறது. ஆனா ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணணும், அதான் முயற்சி. அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. அதுக்கு பேர் தான் தொடர் விடாமுயற்சி. கன்சிஸ்டன்சி, முயற்சி, விடாமுயற்சி, தொடர் விடாமுயற்சி. இது இந்த அளவுக்கு நீங்க இந்த தொடர் விடாமுயற்சி ஸ்டேஜில், அதாவது என்ன அர்த்தம், முதல்ல கத்துக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், கத்துக்கிட்டதை விடாம பண்ணணும், மாத்தி கூட்டி குறைச்சு பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். கத்துக்கிறது ஒரு ஸ்டேஜ் தான், பயிற்சி பண்றது ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே கத்துக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பயிற்சி பண்ணிடுறதான். ஆனா அந்த பயிற்சி பண்றத நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அது மாறாம பண்ணணும். சிலருக்கு கொம்பு முளைக்கும். நான் சொன்னேன்ல, நான் பார்க்காத மார்க்கெட்டா, இது போன மாசம் ஃபுல்லா இதுதானே பண்ணேன், அதையே இப்ப திரும்ப பண்ணணுமா, அதெல்லாம் எனக்கு நல்லா பண்ண தெரியும். இங்கதான் கோட்டை விடுறது. முயற்சி இருக்கும், விடாமுயற்சி கூட இருக்கும், ஆனா தொடர் விடாமுயற்சி இருக்காது. 100 பேர் வர்றாங்கன்னா 70% பேர் எங்க தோத்து போவாங்க தெரியுமா? அந்த விடாமுயற்சி ஸ்டேஜ்ல விட்டு போயிடுவாங்க. முயற்சியிலலாம் கரெக்டா வந்துருவாங்க, விடாமுயற்சி ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, 70% பேர் காணாம போயிடுவான். அப்போ தொடர் விடாமுயற்சிக்கு யார் போவா தெரியுமா? 30% பேர் தான் போவாங்க. இது எல்லா இடத்துலையும் உலகத்தில் இது மாறாத ரூல். பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது ஒரு சயின்ஸு, மேத்தமெட்டிக்கல். பணம் சம்பாதிக்கிறது இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறீங்க. இல்லை, சின்ன விஷயத்த நான் சொன்ன ஃபார்முலாவில் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அதான் விஷயம். நாலேஜ், ப்ராக்டிஸ், சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நாலேஜ், ப்ராக்டிஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் ஜீரோ, ரிசல்ட் ஜீரோ தான், ஒர்த்லெஸ். புரியுதுங்களா? புரியுதுங்களா? யூஸ்லெஸ். அதே மாதிரி ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் டேஞ்சரஸ். அதான் இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதுதான் என் லைஃப்னு முடிவு பண்ணால் இந்த பக்கம் தலையை வைங்க. இல்லைன்னா
இந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க. வீடியோ சும்மா பார்க்குறதோட பார்த்துட்டு ஓடி போயிருங்க. புரியுதா? அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு அந்த மாதிரி நபர்களோடலாம் இருக்கவே பிடிக்காது. அதான் சொல்றேன், ஒரு விஷயத்த பண்ணா ஜெயிக்கணும். தனியா தெரியணும் நம்ம. கூட்டத்துல ஒருத்தனா வாழ்ந்துட்டு செத்து போயிடக்கூடாது. வாழ்க்கைய வாழாமலே சாகக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணா தனியா தெரியணும். இல்லைன்னா பண்ணக்கூடாது. பண்ணுனா ஜெயிக்கணும். இல்ல பண்ணணும்னு முயற்சி பண்றீங்கன்னா ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணணும். இல்லைன்னா ஆரம்பிக்கவே கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்கால, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது கால் எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஜெயிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட், தொடர் விடாமுயற்சியோட நான் இருப்பேன்ற நபர்கள் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்தரா நீங்க டிசைட் பண்ணுங்க. இல்லாட்டி வேண்டாம். அதான் நான் சொன்னேன், எல்லாரும் இந்த சேனலை பார்க்காத. இது உனக்கானது கிடையாது. நீ பார்த்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால தான் சொன்னேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே ட்ரைனிங் வரணுமா? தேவையில்லை. வந்துடாதீங்க தயவுசெய்து. வந்து தோத்து தான் போவீங்க. இந்த மைண்ட் செட்டே இல்லாதவங்க வராதீங்க. அது இருக்கிற ஆளையும் சேர்த்து கெடுத்துட்டு போயிடுவீங்க. நீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள். நீங்க நீங்க எங்க போனாலும் அந்த இடம் உருப்படாம போயிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிசினஸ் மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்காது. சும்மா ஏதாவது கனவு கொண்டுகிட்டு வர்றது. இங்க போனா ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிடலான்னு அப்படிலாம் நடக்காது. அதுக்கான விலையை கொடுக்காம ஒரு விஷயம் உங்களுக்கு சும்மா கிடைக்காது. ஆனா ஈஸி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது இந்த இந்த விஷயத்த பண்றது ஈஸி. நிறைய பேர் எங்க தோத்து போறீங்கன்னா, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியறது இல்ல. மொத்தமா பண்ணணும்னு நினைக்கிறது. இல்லைன்னா சுத்தமா பண்ணாம போறது. இதான் விஷயம். அப்படிலாம் பண்ண முடியாது. சின்னதா பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். சின்னதா பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம். இது இது கஷ்டமா? நீங்க என்ன பண்ணுங்க, 4 இட்லியை ஒரே முழுங்கல முழுங்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அடைச்சிக்கிட்டு செத்து போயிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. விஷயத்தை பிரிச்சு 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 பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கும். 1 கோடியை நான் அடுத்த 10 வருஷத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கும். அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும்னு பாருங்க, அது ரொம்ப அப்படியே உடஞ்சிரும். அது இன்னும் நான் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பாருங்க, அது இன்னும் உடஞ்சிரும். ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும்னு பாருங்க, அது இன்னும் உடஞ்சிரும். அது பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டா தான் இருக்கும். நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அது பெருசா இருக்கும். 1 கோடியா அப்படின்னு அதை உடைச்சு 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 பாருங்க. அதனாலதான் சொன்னேன், ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட். கூட்டத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியாது. கூட்டத்துல இருந்து விலகி நின்று பாருங்க, நல்லாவே தெரியும். ஒன்னும் உயரத்துல போய் பார்க்கணும், இல்லைன்னா விலகி நின்று பார்க்கணும். 2 விஷயம் பார்த்தா தானே தெரியும். அதனாலதான் சொன்னேன், எல்லா விஷயத்தையும் உயரத்துல நின்னும் பார்க்கணும், விலகி நின்னும் பார்க்கணும். மார்க்கெட்டே அப்படிதான். உள்ளுக்குள்ளேயே இருக்காதீங்க. 5 நிமிஷம் சாட்டை தாண்டி நீங்க வர்றதே இல்லை. அதனாலதான் மார்க்கெட் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தூரமா நின்று பாருங்க, உயரமா நின்று பாருங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுன்னா சின்ன சின்னதா ஆரம்பிங்க. நான் அடிக்கடி சொல்றேன், ஒவ்வொரு அடியா நிதானமா எடுத்து வைங்க. 1,00,000 அடினா கூட அதை போய் ரீச் பண்ணிடலாம். ஆனா ஒரே எடுத்த உடனே ஓடணும் பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடி படமா விழுகும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடப்பீங்களான்னு கூட தெரியாது. அதனாலதான் விஷயம். புரியுதுங்களா? மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 5 வருஷமா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்களோ அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்றீங்க. அது சலிப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, கசப்பா இருக்குன்னா இதே வேலையை இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் மோசமா தான் மாறும். அப்ப இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. உங்க ஆக்ஷன் மாறும். உங்க ஆக்ஷன் மாறுச்சுன்னா உங்க லைஃபே மாறும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.